நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல ஓய்வு நாளிலும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் உம்முடைய முகத்திற்கு முன்பாக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களிடத்தில் இருக்கிற குற்றம் குறைவுகள் யாவற்றையும் சுட்டி காண்பித்து அவர்களை சீர்படுத்தி என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஜீவிக்க இந்த பூமியில் எங்களுக்கு இன்னும் அதிகமான கிருபைகளை நீர் தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த சபையின் ஆராதனை முழுவதையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே முழுவதும் ஆளுகை செய்வீராக, எங்களை ஊன்ற கட்டுவீராக. ஜெபத்திலும் தேவ செய்தியிலும் பாடலிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்வீராக, எங்களை ஆற்றுவீராக, தேற்றுவீராக, எங்களை ஊன்ற கட்டுவீராக. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே கர்த்தர் நம்மளுக்கு வைத்திருக்க மிகப்பெரிய பங்கு. அதனால் எல்லா சூழ்நிலையும் நம்ம கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாகவும் என்றென்றைக்கும் அவருடைய பிரசன்னத்தினால் நம்முடைய இருதயம் ஆற்றப்படுகிற தேற்றப்படுகிற அந்த நல்ல பாக்கியத்திற்குள்ளாக நம்ம வர முடியும். உலகத்தின் பிள்ளைகளுக்கு உலகம் தருகிறதெல்லாம் சந்தோஷம், நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் சூழ்நிலைகள் தாறுமாறாய் அல்லது நமக்கு விரோதமாய் நடக்கும்போது அந்த சூழ்நிலையில் துக்கப்படணும், அவங்க ஒதுங்கி நிற்கணும், அவர்கள் தங்களுடைய வேதனையினால் ரொம்ப சலிப்படைந்து போகணும்னு உலகம் வேணால் வச்சுருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளுக்கு வச்சுருக்கிற பங்கு எல்லா சூழ்நிலையிலும் நல்ல சமூகத்தை அவர் தருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் போதும் நம்ம கர்த்தரை துதித்து பாடக்கடவோம். அவர் ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையிலையும் நம்ம என்ன செய்யலாம்னா கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்கலாம். அப்படிப்பட்ட நல்ல பங்கை நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இந்த நாளிலும் பாடலின் 240 240 சேர்ந்து பாடக்கடுவோம். சிறுபிள்ளைகள் பெரியோர் எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த மனதோடு கூட நாம் இந்த பாடலை பாடக்கடுவோம். சிலுவையின் வழியில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் வழியில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் வழியில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் வழியில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். பாவ பார சுமையதால் சோர்ந்தே தளர்ந்ததன் ஜீவியமே. பாவ பார சுமையதால் சோர்ந்தே தளர்ந்ததன் ஜீவியமே. சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், இலைப்படையாது மேலோகம், இலைப்படையாது மேலோகம், ஏகுவேன் பரந்தே வேகம். சிலுவையின் நிலையில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் வழியில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன்,
இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தால் அவரையே நான் அண்டிக் கொண்டால், அவனியில் வியாகுலம் வந்தால் அவரையே நான் அண்டிக் கொண்டால், அலை மிக மோதிடும் அந்நாள், அலை மிக மோதிடும் அந்நாள், ஆறுதல் அளிப்பதாய் சொன்னார். சிலுவையின் வழியில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் வழியில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் மறந்திடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் மறந்திடுவேன். திருமறையின் இசை நாதம், தேனிலும் இனிய வேதம். திருமறையின் இசை நாதம், தேனிலும் இனிய வேதம். தருமென கனந்த சந்தோஷம், தருமென கனந்த சந்தோஷம். தீர்க்கும் என் இதயத்தின் தோஷம். சிலுவையின் வழியில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் வழியில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சில வேளைகளில் வேதத்தின் மூலியமாக கிடைக்கப்படுகிற வார்த்தைகள் நம்மளை ஒரு நல்ல வழியில் நடத்தக்கூடிய வார்த்தைகள் தேவனுடைய அந்த வேத வசனத்திலேருந்து கிடைக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். அநேக இருளான சூழ்நிலைகள்லையும் தேவன் தம்முடைய உண்மையும் உத்தமமான இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை அந்த வேத வசனத்திலிருந்து கொடுப்பதை பார்த்துருக்கிறேன். அப்படிப்பட்ட வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு இருக்கிற எந்த மனிதனாயிலும் நம்ம கலங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. கர்த்தர் முடிவு பரியந்தும் நம்மளை தடுமாறாமல் நடத்தக்கூடிய சர்வவல்ல தேவனாக இருக்கிறார். அவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது அப்படின்றத ஏற்ற சூழ்நிலையில் ஏற்ற வார்த்தையினால் நடத்துவார். அந்த 3வது சரணத்தை நாம் சேர்ந்து பாடுவோம். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் மறந்திடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் மறந்திடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் மறந்திடுவேன். திருமறையின் இசை நாதம், தேனிலும் இனிய வேதம். திருமறையின் இசை நாதம், தேனிலும் இனிய வேதம். தருமென கனந்த சந்தோஷம், தருமென கனந்த சந்தோஷம். தீர்க்கும் என் இதயத்தின் தோஷம். சிலுவையின் வழியில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் வழியில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். அல்லேலூயா. எப்படி நாம் பாடின அந்த பாடல் போல் தேனிலும் இனிய அந்த வேதம் என்பதைப் போலவே இந்த காட்ஸ் பிரசன்ட், தேவனுடைய சமூகம் என்று சொல்வது, இந்த உலகத்தில் எப்படி நாம் தேனினுடைய இனிமையை நாம் விட தேனிலும் தெளிதேனிலும் மதுரமானது என்று சொல்கின்ற தெளிந்த தேன் என்று கூறுவதெல்லாம் மனிதன் அதிகமாக சாப்பிட்டதில்லை. நடுக்காட்டிலே பெரிய அந்த ஈக்கள்
வைத்திருக்கிற அந்த தென்கோட்டிலேருந்து அந்த முதிர்ந்து அதான் தானாகவே சொட்டு சொட்டாய் வடிகின்ற அந்த தேன் என்று சொல்வது அப்படி ஒரு தெளிந்த தேன் என்று கூறுவார்கள். அதிகமாக மனிதன் சாப்பிட முடிவதில்லை, அதை காட்டு நடுவில் போக முடிவதில்லை, அதை கீழே விழும் என்று கூறுவார்கள். இடனோ அதை நான் ப்ராக்டிக்கலாக நான் பார்த்ததில்லை. ஆனால் அதுபோலவே இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய சமூகம் என்பது, தாவீது அரசனாக இருந்தாலும் அவன் சாதாரண ஆட்டிடையனாக இருந்த அரசனான பிறகும் கூட என்ன சொல்லுவான், நான் நம்முடைய ஆலயத்திலே இட்ஸ் கிங், அரசன், அவனை சூழ போர் வீரர்கள் வேலையாட்கள் வருவார்கள், நம்முடைய ஆலயத்திலே நான் ஒரு காவல்காரனாய் அப்படி ஒரு வாட்ச்மேன் போல் கூட நான் வாசலை நான் அமர்ந்திருப்பதற்கு நான் விரும்புகிறேன். ஆமியர் கூடாரங்களில் இருந்து என்ன பிரயோஜனம், அவர்கள் ஐஸ்வர்யவான்கள், அவர்கள் கூட்டங்களாய் வந்து ஆர்ப்பரிக்கிறவர்கள். பட் இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய சமூகம் என்று வரும்பொழுது, த்ரோ மை கிங்ஷிப், என் ராஜ்யத்தை, என்னுடைய அரசனுடைய அந்த மேன்மையை நான் திறந்து ஐ வில் என்ஜாய் த பிரசன்ஸ் ஆஃப் காட். நம்முடைய ஒன்றை நான் தேடினேன், அதையே நாடினேன், நம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பது ஒன்றே என்னுடைய பாக்கியம் என்பார். அது போன்ற ஒரு இன்பத்தை ஐ காட் இட் சம் about 50 years before, 50 வருடங்களுக்கு முன்பு நான் பெற்றேன். ஐ லவ் த சர்ச், சபை நான் அப்படி ஒரு நேசம் வைத்திருப்பேன். ஐ வில் ரன் டு த சர்ச், சபைக்கு நான் ஓடி வருவேன். மை பேரண்ட்ஸ், என்னுடைய பெற்றோர்கள், அவர்கள் ப்ராட்டஸ்டன்ட் சபையை சேர்ந்தவர்கள், அதை மறுப்பார்கள். பட் ஐ வில் எஸ்கேப் ஃப்ரம் தர் சைட், அப்படி பார்வையிலிருந்து விலகி ஐ வில் கோ டு த சர்ச். தேவனுடைய அந்த ஆராதிக்கிற அந்த சபைக்கு நான் சென்று ஐ வில் என்ஜாய் த பிரசன்ஸ் ஆஃப் காட் அண்ட் தட் பிகேம் த பார்ட் ஆஃப் மை லைஃப். என் வாழ்க்கையுடைய ஒரு பங்காயம் மாறியது. டில் டுடே 50 வருடம் தாண்டி இன்றும் அதுவே என் வாழ்க்கையின் பங்காயம் மாறியது. யூஸ் டு ஹேவ் தேன். அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தை வைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயம் செல்வோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் ஜஸ்ட் மகிழ்ச்சி, மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்லின்ற ஆர்ப்பரிப்பு நமக்கு வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டும், அதை கற்றுத்தந்திருக்க வேண்டும், அதை ஊட்டி வளர்த்தந்திருக்க வேண்டும். இந்த சில்ட்ரன், பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை என்று வந்தால் யாதொன்றும் தடையில்லை என்று எண்ணத்தை தன்னுடைய பெற்றோரிடத்தில் பார்க்க வேண்டும். அதை அவர்கள் மகிழ்ச்சியை அவர்களும் பங்கு பெற வேண்டும். இன்னொரு ஜெனரேஷனை கர்த்தரை நேசிக்கிற ஒரு சந்ததியை மாற்ற வேண்டும். தேவனுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு முதலிடம் தந்து நாம் பிள்ளைகளை தேவனுடைய சமூகத்திற்கு கடத்த வேண்டும். ஹல்லேலூயா. அதுகொண்ட தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் யாவரும் அவரை துதித்து ஆராதனை செய்ய மனதார துதித்து நம்ம பலத்த சத்தமாய் உயர்த்தி நீங்கள் கர்த்தரை துதிங்கள் என்று அடிக்கடி சங்கீதக்காரன் சொல்லுவார். வித் ஆல் மை ஸ்ட்ரென்த் என்று ஆண்டவர் கூறுவார். முழு பலனோடும் கர்த்தரை அன்புறுங்கள் என்று சொல்வார். வாட் இஸ் தட்? முழு பலன், முழு ஆத்மா, முழு ஆவியும், முழு ஆத்மா, முழு மனது என்று விளங்குகிறது. வாட் இஸ் தட்? ஃபுல் ஸ்ட்ரென்த், முழு பலன் என்று சொல்வது. ஓப்பனர் மௌத் ஆண்டருக்கு நான் துதிக்கிறோம், உரத்த சத்தமாய் ஆர்ப்பரிக்கிறோம். லைக் தேட் த சர்ச் ஷுட் பி லைக் தேட். அண்ட் பீப்புள் கோயிங் தேர், வெளியே போகிறவர்கள் பார்க்கும்பொழுது 1000 பேர் இருக்கிறார்கள் என்று பார்க்கும்பொழுது few people but sound like the 1000 people. 1000 பேர் உரத்த சத்தம் விடுவதை போல் கேட்க வேண்டும். அதுபோன்று அந்த துதியின் சத்தத்தை என் பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும், நம்ம எல்லோருக்கும் இருக்க வேண்டும். எல்லோரும் எழுந்த ஆண்டவரை என்னுடைய சமூகத்திலே கர்த்தரை துதித்து நாம் போற்ற கடவோம். பிரைஸ் லார்ட். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபாதர். நன்றி. பிரைஸ் லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி. பிரைஸ் பிரைஸ் பிரைஸ். தேங்க்யூ ஃபாதர். உடைய சமூகத்திற்காக நன்றி. உடைய பிரசன்னத்தை வந்து எங்களை ஆஸ்வதிக்கிற தயவிற்காக நன்றி. உடைய ஜீவனுள்ள தேவனுடைய சபையில் வைத்திருக்கிற ஆண்டவரே பெரிதான கிருபைக்காக நன்றி. ஹல்லேலூயா 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 ஜீசஸ். நன்றி நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை காத்து நடத்திய கிருபைக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடு மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை மட்டும் காத்திரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்ணின் கருவிலே போல் எங்களை பாதுகாக்கிறவரே நன்றி ஆண்டவரே. ஒன்றும் எங்களுக்கு சேதப்படுவதிலே நன்றி ஆண்டவரே. நல்ல மெய்ப்பரே நன்றி. நல்ல போதகரே நன்றி. நல்ல ஆண்டவரை மெய்ப்பராக இருந்து எங்களை எனக்கு பாதுகாத்து நடத்துகிறே. சிங்கத்திற்கும் ஓநாய்களுக்கும் தப்பு வைத்து எங்களை பாதுகாக்கிறவரே. ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தாவே நன்றி. எங்களுக்காக யுத்தம் செய்கிறவரே நன்றி. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே நன்றி. உடைய சமூகத்தால் எங்களை நிறைத்து எங்களை மகிழ செய்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய ஆலயத்தில் ஆண்டவரே ஜெய கீதம் உண்டே, துதியின் கீதம் உண்டே ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரைஸ் யூ லார்ட். பிரைஸ் யூ. ஒரு மனதமாய் ஆண்டவரே உங்கள் நாமத்தை உயர்த்தி மையப்படுத்தி கொண்டு ஆண்டவரே ஜனத்தை பரிசுத்தமான ஒரு கூட்டத்தை மத்தியில் வைத்திருக்கிற தெய்வத்திற்காக நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. எங்களை கொண்டு உடைய சரீரமான சபையை கட்டி வருகிற தெய்வத்திற்காக நன்றி. உடைய பரிசுத்த ஆலயத்தை நீ கட்டி வருகிற தெய்வத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ.
கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. எல்லாம் சேர்ந்து கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போ, உமக்காய் ஓடுவோ, உம் நாமம் சொல்லுவோ. நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போ, உமக்காய் ஓடுவோ, உம் நாமம் சொல்லுவோ. யாராவது ஒரு சௌகரியம் மாத்திரம் கத்தரை உயர்த்தி மையப்படுத்தி ஜெபிக்க கிடவும். நம்ம எல்லோரும் ஆண்டவரை ஸ்தோத்திரி கிடவும். பிரைஸ் லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். We praise you, we worship you Lord. Thank you Jesus for your presence, O Lord, for your kindness, for your faithfulness, O God. O Lord, for the mighty hand, O Jesus, protecting hand, O Lord, O Jesus. You do everything for us. You perform all things for us, O Jesus. நன்றி இயேசுவே. நன்றி நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும், ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும், நோருக்கும் ஊரு வாக்கி நீர பூம், ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். ஆமென். நம்ம யாரும் தயசு உட்காருவோம். இந்த உலகத்துள்ள பாடுகள் என்று கூறுவது சாதாரணமான உலகத்துள்ள மக்களை உள்ளதை வைத்து கொண்டாலுமே கூட பாடுகள் என்று கூறுவது they don't like it. அதை யாரும் விரும்புவதில்லை. ஆனால் அது போன்ற உலகத்துள்ள பாடுகளிலே கூட அப்படி சாதாரணமான பாடுகளை கூட அவர்கள் தாங்க முடியவில்லை. தேர் கொலாப்ஸ், அதை விழுந்து விடுகிறார்கள். சூசைட் என்று சொல்லியிருந்த அந்த ரெக்கார்டை பார்த்தால் இலைகள் என்றெல்லாம் இருப்பதில்லை. எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பணக்காரர்கள் இருக்கிறார்கள், இண்டஸ்ட்ரியல் இருக்கிறார்கள், பெரிய பெரிய முதலாளிமார்கள் இருக்கிறார்கள். அதெல்லாம் they are overcome by the sufferings. பாடுகளால் மேற்கொள்ளப்பட்டு விடுகிறார்கள். and they are defeated also. அவர்களுடைய சோர்ந்து போகிறார்கள் அல்லது தோற்கடிக்கப்படுகிறார்கள். சூசைட், தற்கொலை பண்ணுகிறார்கள். எனக்கு யார் உண்டு என்று கதிகலங்கி போய் மன நோயாளிகளாய் மாறிவிடுகிறார்கள். அதுபோன்ற காரியம் ஒன்று இருக்கும் பொழுது we are the people, நாம் யாரை இருந்திருக்க வேண்டும் என்று தெரியுமா? we overcome sufferings. பாடுகளை ஜெயித்த மக்களாக இருக்க வேண்டும். மரணத்தை இயேசு எபிரேயர் 2 வாசிக்கிறோம். அவர் மரணத்தை எதனால் ஜெயித்தார்? மரணத்தினால் ஜெயித்தார். He overcame the death by the death
அது விளங்காத ஒரு சூத்திரம். இந்த உலகம் பாவத்தை வைத்து மரணத்தை, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவரோ ஹி கிரஸ் சம்திங் இன்சைன், உள்ளே ஒரு மரணத்தை கொண்டு வந்து ஹி கிரஸ் த சின், பாவத்தை அவர் கொன்றார். மாம்சத்தின் ஆசை எச்சிலும் சிறுவிலை அறைந்தார். கிறிஸ்தனுடையவர்கள் they will kill it, கொள்ளுவார்கள். and they will deny themselves, தங்களுடைய சுயத்தை மறுப்பார்கள், தங்கள் சிலுவை எடுப்பார்கள், தங்களுடைய சுயத்தை அவர்கள் நசுக்கி கொள்ளுவார்கள். and they will deny the world, உலகத்தை மறுப்பார்கள். they will crucify the world, உலகத்தை சிலுவை அறைந்திருப்பார்கள். நாங்கள் உலகத்தை சிலுவை அறைகிறபடினால் உலகமும் எங்களை பயக்கிறது, சிலுவை அறைகிறது என்று பவுல் கூறுவார். and through that, அதன் மூலமாய் through that death, not the way of the common death, இந்த உலகத்தில் அவன் தற்கொலை செய்து சாகிறான், அல்லது நாட்கள் வருவதற்கு முன்பே அவன் மனநோயாளி மடிந்து சாகிறான், பாவத்தின் விளையினால் அவன் எய்ட்ஸ் நோய் வந்து சாகிறான், சம்திங் லைக் தேட். அது போன்ற உள்ள காரியம் அல்ல. இந்த பேட் டெத், பாவத்தின் சம்பளமான மரணத்தை ஹி ஓவர் கம் பை த பியூர் டெத், தெய்வ சன்னிதானத்திலே பெற்று வந்து அந்த மரணத்தை வைத்து ஜெயித்தார் ஐயா. எஸ், அப்படி தான் இயேசு யோவான் 10 சொன்னேன். 10 அவர் கூறும்பொழுது அவன் சொல்லுவார், என் ஜீவனை நான் கொடுப்பதற்கும் அதை எடுப்பதற்கும் எனக்கு, அதை எடுத்துக்கொள்வதற்கும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லுவார். ஐ வாலண்டிலி கிவ் இட் அப், என் ஜீவனை நான் கொடுக்கிறபடினால் என்னுடைய பிதா என்னிடத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். தட் மீன்ஸ் லூசிங் மை செல்ஃப் லைஃப், என் சுய வாழ்க்கையை நான் இழந்து ஐ ஓவர் கம் த டெத், மரணத்தை ஜெயிக்கிறேன். எனவே மரணமே உன் கூறங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்பதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்க வேண்டிய அடித்தளம். யூ மஸ்ட் டீச் யுவர் சில்ட்ரன் ஆல்சோ, உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லிக் கொடுத்துருந்திருக்க வேண்டும். கால் டு ஓவர் கம் டெத். ஒரு முறை ஒரு பிரேதம் வருகிறது என்று என்னுடைய பையன் சுற்றி வந்தான், பயமாக இருக்குது என்று சுற்றி வந்தான். ஐ மீடியம் சீட் உட்கார வைத்து, வி ஹவ் நோ டெத், மரணமே இல்லை, இயேசு மரணத்தை ஜெயித்தார். யூ நோ தேட். நிறைவேயா பாவத்தின் சம்பளம் மரணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் வருவது நித்திய ஜீவன். தட் மீன்ஸ் ஆல் த டைம் எட்டர்னல் லைஃப். We got that eternal life. We are the people of eternal life. I don't fear death. மரணத்திற்கு நான் அஞ்சுவதில்லை. மரணம் ஒரே தரம் பிறப்பதும் ஒரே தரம் மறிப்பதும் நியமனம். தட்ஸ் ரைட், இட் இஸ் லா ஆஃப் காட், தேவனுடைய சட்டம்தான். ஆனால் அந்த ஒரே தரம் பிறந்து ஒரே தரம் மறிக்கிற அந்த அந்த மரணம் என்று ஒன்று இருக்கிறதே, அது இயேசு என்ன சொன்னால் தெரியுமா? ஸ்லீப் இன் ஜீசஸ். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்று சொல்கிறவர்களுக்கு தே வில் ஸ்லீப் இன் ஜீசஸ். இயேசுவிடத்திலே நித்திரையாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. வில் என்டர் இன்டு தி மேன்சன். ஒரு மாளிகையில் நாம் சென்று, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலை விட பியூட்டிஃபுல் இளைப்பாறல் கொண்ட அற்புதமான ஒரு ஹோட்டல். ஒரு நண்பர் சொன்னார், எவ்வளோ பெரிய ஹோட்டலில் இருந்து என்ன பிரயோஜனம், நல்லா வை தூக்கம் வரவில்லை என்று கூறுகிறார். அது எவ்வளோ வாடகை என்று கேட்டேன். ஒரு நாளைக்கு 16,000 ரூபாய் என்று சொல்கிறார். இன்னும் இப்படியும் செலவழித்து தூங்குவதற்கு செல்கிறார்கள். பட் தே குட் நாட் கெட் த ஸ்லீப். நன்றாய் தூங்கவில்லை என்று சொல்கிறார்கள். பட் வி வில் என்டர் இன்டு ரெஸ்ட். சும்மா நம் இந்த உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் ஹி என்டர் இன்டு ரெஸ்ட், இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறான் என்று சும்மா போட்டுக்கொள்வார்கள். அவன் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்தான். அவன் வாழ்க்கையை முழுவதையும் அவன் சீரழித்து அவன் வாழ்ந்துவிட்டு இப்படி என்னவோ கிறிஸ்தனுடையவனைப் போலவும், அவன் இளைப்பாறுதல் பிரவேசிப்பனைப் போலவும், நித்திய ஜீவனுக்கு உரியவனைப் போலவும் அவன் போட்டுக்கொள்கிறான். அதுபோன்ற பங்கை நாம் பெற்றிருக்கிறோம். நமக்கு நித்திய ஜீவன் உண்டு, நமக்கு மரணம் இல்லை. மரணம் வரும். நாம் கிறிஸ்துவுக்குள் மரிக்கும் பொழுது we sleep in Jesus. இயேசுவுக்குள் சென்று நித்திரை அடைகிறோம். அல்லேலூயா. அந்த லாசரு ஆண்டவர் சொன்னதே போல் he was taken up. அந்த லாசரு, அந்த ஐஸ்வர்யவான், அந்த ஓமையில் அது நடந்த நிகழ்ச்சி. அதனால் தான் பேரை அவர் சொன்னார். எந்த இடத்துலையும் ஒரு மனுஷனுடைய பேரை சொல்லவில்லை. ஆபிரகாமுக்கு முந்தினவர், he know the name, அவனுடைய நித்தியத்தை முன்பே அறிந்தவர். அதில் ஜஸ்ட் he mentioned that poor man, அந்த ஏழை மனிதன் லாசர் என்ற பெயரைத்தான் சொன்னாரே அல்லாமல் he didn't reveal and shame that rich man, அந்த பணக்காரனை அவன் விற்கப்படுத்த அவர் விரும்பவில்லை, அவனை விட்டுவிட்டார். இல்லைன்றால் அவர் ஜிபிஎஸ் வைத்து இந்த ரூட்டை கண்டுபிடிப்பதை போல் என் தேவை வைத்து கண்டுபிடித்து அவனா என்று அவர் சொல்லிவிடுவார்கள். அதில் நீ ஜஸ்ட் லெஃப்ட் இட் ஆகும், அதை விட்டுவிட்டார். எங்கே சென்றான் என்று தெரியுமா? அவன்
வருக வருக என்று தூதர்களால் அழைத்து செல்லப்பட்டு அவனுக்கு அடக்கமே செய்யப்படவில்லை. அவனை கார்ப்பரேஷன் தொட்டிலை தூக்கி அந்த உடலை தூக்கி போட்டு விட்டார். ஐஸ்வர்வானுக்கு அடக்கம் நடந்தது என்று எழுதியிருக்கிறது. பெரிய கூட்டம் ஒன்று வந்திருந்திருக்கும். இவன் தனியாக கிடந்தான். இவன் வைத்து கிடந்து அந்த நாயில் நக்கி கிடந்ததை தூக்கி கொண்டு போட்டு விட்டார்கள். அங்கேயோ இவன் அலை பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக உயிரோடு ஜீவனுடையவனாக இருந்தான். அவனை அழைத்து சென்றார்கள், தூதர்கள் அழைத்து சென்றார்கள் இல்லையா. ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வருவார் என்று சொன்னால் அவர் ரெட் கார்பெட் வெல்கம் என்று கூறிய வரவேற்பு கூறி அப்படி ஒரு கௌரவத்தோடு அந்த வீரர்கள் ட்ரெஸ் உடுத்தி அதை மவுண்டட் ஹார்ஸ்லேயே அல்லது இல்லையே நடந்தோ வரும்பொழுது, மார்ச் பண்ணி வரும்பொழுது அழைத்து கொண்டு செல்வார்கள். அந்த விருந்து சாலைக்கு அழைத்து செல்வார்கள். அதுபோல் ஹிவாஸ் அழைத்து செல்லப்பட்டான். எங்கே அழைத்து செல்லப்பட்டான் என்று தெரியுமா? டு த பூசம் ஆஃப் ஏப்ரஹாம். ஆபிரகாமுடைய மார்பிலே சாய்ந்து கொள்ளும்படி அழைத்து செல்லப்பட்டான். தட் மீன்ஸ் அதுக்காக நாம் எல்லோரும் அவர் மார்பிலை சாய்ந்து கொள்ள போகிறோம் என்பது அல்ல. இட்ஸ் டினோட்டிங். அது ஒரு விளக்க பகுதியாகத்தான் ஆண்டவர் சொன்னார். தட் மீன்ஸ் வில் பி ரெஸ்ட் இன் காட். ஆபிரகாம் அடியிலே இளைப்பாறுதலை போலவே we will go and rest. ஹல்லேலூயா. அதுபோன்ற ஒரு பாக்கியத்தை நாம் அடைந்திருக்க வேண்டும். we should be Christian. கிறிஸ்தவனாக இருந்திருக்க வேண்டும். These are all the basic Christian life. அற்புதமான இந்த அடிப்படை கிறிஸ்தவ ஜீவியம். மனதுமலும் மூல உபதேசம் என்று சொல்வதை மனதுமலை ஞானஸ்நானத்தையும் அபிஷேகத்தையும் அவர் கூறும்பொழுது, நித்திய நியாயத்திற்கு அவர் கூறும்பொழுது, ரிசரக்ஷன் உயிர்த்தெழுதலையும் அவர் கூறினார். must know that resurrection, அது உயிர்த்தெழுதலையும் நமக்கு ஜீவன் என்றென்றும் உண்டு என்பதையும், ஆஃப்டர் டெத் we will have rest, மரணத்துக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டு என்பதையும் அறிந்திருக்க வேண்டும். அஞ்ஞானிகளை போல் புலம்பாது என்று தெசலோனிக்கேயில் சொல்லுவார். எதற்கு நீங்கள் சத்தம் அடைந்து போய் அஞ்ஞானிகளை போல் புலம்புகிறீர்களே? அவனுக்கு நம்பிக்கை இல்லை. we have hope. நமக்கு நம்பிக்கை உண்டு. நம்பிக்கையில்லாத ஜனத்தை போல் புலம்புதா என்று அந்த தெசலோனிக்கே ஜனங்களை அவர் கேட்பார். you have the hope. அப்படி நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா? அதை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டிருக்க வேண்டும். அது எந்த சூழ்நிலையும் அதை விட்டுவிடக்கூடாது. அதுபோன்ற நம்பிக்கை என் உள்ளத்தின் ஆழத்தில் பத்திரமாய் வைத்திருக்கிறேன். ஆகவே தான் நத்திங் விட்டு ஷேட்டர் மீ, என்னை அதை கலங்க வைப்பதில்லை. அது ஏனென்றால் we are his children. நாம் அவருடைய பிள்ளைகள், தெய்வத்தின் பிள்ளைகள். தெய்வத்தின் பிள்ளைகளுக்கு யாதொன்றும் சம்பவிப்பதில்லையாம். உன் அப்பாவுடைய என்சியிலே போட்ட பிள்ளைகளுக்கு அப்பா இறப்பார், நீங்களும் இறப்பீர்கள். தட்ஸ் ஓகே. தெய்வத்தின் பிள்ளைகளுக்கு எங்கே இறப்பு உண்டு? இந்த ஹெவன்லி ஃபாதர் என்று சொல்லி உங்களுடைய பெயரை எழுதி பாருங்கள். we never die. நாம் மரணம் அடைவதில்லை. அது நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். ஆகவே இந்த உலகத்தில் பாடல் என்று வரும்பொழுதும் ஜனங்கள் இந்த உலகத்தில் இந்த பாடுகளிலே தொய்ந்து போகிறார்கள். they are crashed, அவர்கள் நசிந்து போகிறார்கள். பவுல் சொல்லிற மேன்மை என்னவென்று தெரியுமா? நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போவதில்லை என்று சொல்கிறதெல்லாம் அவர்களுக்கு ஏபிசிடி கூட தெரிவதில்லை. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே துன்பம் என்று ஒன்று வரும்பொழுது அவர்கள் பழைய ஏற்பாட்டில் கம்பீரித்ததை போல் கூட சொல்ல முடிவதில்லை. எங்கள் மீது நாங்கள் அக்னியிலே நாங்கள் கடந்து வந்தாலும், அல்லது ஜலத்திலே பெரும் ஜலத்தின் மீது வெள்ளத்தின் மீது நாங்கள் நடந்து வந்தாலும், வெள்ளம் எங்களை மூடுவதில்லை, அக்னி எங்களை சுடுவதில்லை. துன்பம் 1000 வருகிறது என்று சொல்கிறார். பட் நத்திங் குட் ஓவர் கமர்ஸ், எங்களை ஜெயிக்க முடியவில்லை என்று பழைய ஏற்பாட்டுக்காரன் சொல்கிறான். புதிய ஏற்பாட்டிலே ஜீசஸ் எஸ்டாப்ளிஷ் அதை நிரூபித்து அதை ஊன்ற கட்டினார். புதிய ஏற்பாட்டில் வாழ்கின்ற நாம் எல்லோருக்குமே இந்த பங்கை தருகிறார். என்னை பின்பற்றி வருகின்ற ஒருவன் என்று ஒரு கூறும்பொழுது எவ்ரிபடி இஸ் தேர், நீங்களும் நானும் இருக்கிறோம். தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்து எவ்ரிடே கிராஸ், எஸ் தட் இஸ் த கான்கரிங் பாத். துன்பத்தால் ஜெயம் பெறுவது, பாடலுக்குள் பிரவேசித்து ஜெயம் பெறுவது என்ற ஒரு புனிதமான ஒரு பாதை ஒன்று வைத்தாரே, இந்த வே ஆஃப் த கிராஸ், சிலுவையின் பாதை என்பதை சிலுவையின் வாரியர்ஸ் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை வைத்துத்தான் we
ஓவர் கம் த சஃபரிங் ஆஃப் த வேர்ல்டு. உலகத்தின் பாடுகளை ஜெயம் பெறுகிறோம். மரணத்தை மரணத்தால் ஜெயித்ததை போலவே பாடுகளை பாடுகளால் ஜெயித்தார் ஐயா இந்த இயேசு. அந்த பாடுகளின் வழியிலே, அந்த சிலுவையின் பாதையிலே சென்ற எவனும் ஜெயம் பெற்றவன், ஜெய கம்பீரம் கொண்டவன், அந்த சிலுவையில் வெற்றி உண்டு என்று அவனுக்கு தெரியும். சும்மா பாட்டிலே பாடி அல்ல. நான் பாடின அந்த பாடலில் என் கூட அதில் என்ன நாம் ஒரு அடியை நாம் பாடினோம். அந்த முதலாவது அடியாம் அந்த என்ன பாடினோம், அந்த நடுவில் வரும் சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால். இந்த உலகம் நம்புமையா? சிலுவை அண்டை வந்தால் சந்தோஷம் உண்டு என்று எவன் பாடுவான்? ஒரு அம்மாள் இன்னொரு அம்மாவில் பேசின ஒரு காரியம், ஒரு அம்மாள் நிறைய பேசினார், ஒரு அம்மாள் ரொம்ப அழுது பேசினார். எனக்கு எத்தனை சிலுவை, ஐயோ சிலுவை, ஏராளமான சிலுவை, கர்த்தாவே இப்படி கொடுக்கிறீரே என்று நான் கேட்டேன் என்று அந்த அம்மாள் இன்னொரு அம்மாளோடு புலம்புகிறாள். எனக்கு கொஞ்சம் சிலுவையின் மாதிரி கொஞ்சம் அந்த நாட்களில் எனக்கு ஒரு வாசனை உண்டு. அந்த வாசனையிலே அது கர்த்தருடைய சிலுவை தானே, இந்த உலகத்தில் ஒன்று சிலுவையிலே கர்த்தர் கொடுத்த சிலுவை தானே, அதில் என்ன கலக்க வேண்டும் என்று என் சிறு பிராயத்தில் நான் சொல்லியிருந்திருக்கிறேன். ஏஸ் என் திருமண நாளிலே என்னை மணவாளனாக என்னை கடைசிய வார்த்தையை பேச சொன்ன பொழுது நான் எழுந்து நான் பேசினது என்னவென்று சொன்னால், என் மனைவிக்கு தெரியும். அங்கே எழுந்து நின்று சுமார் 2000 பேர் குடியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு திருமண விழாவிலே நான் பேசும் பொழுது நான் சொன்னேன், வாழ்க்கையிலே சோதனைகள் உண்டு. சோதனையின் கடலை அந்த படகிலே சென்றதை போல் என் குடும்ப வாழ்க்கையை நான் துவங்கி இருக்கிறேன். புயல் வரும், சீரும் காற்று வரும், ஆகிலும் அக்கறை சேர்வோம் என்ற இயேசுனுடைய அந்த ஆறுதலை நான் பெற்றிருக்கிறேன். இந்த திருமண வாழ்க்கையில் இப்படி ஒரு படகிலே நான் செய்கிற இந்த வாழ்க்கையிலே நீங்கள் யாவரும் எனக்கு ஜெபித்தால் நலம் என்று சொல்லிவிட்டு நான் உட்கார்ந்து விட்டேன். ஹல்லேலூயா. ஐ டோன்ட் நோ, ஒன்றும் வெளியே விட்டுலாம் வந்துடும் பேசவில்லை. திஸ் த வேர்டு கேம் டு மீ. இந்த வார்த்தை எனக்கு வந்தது. 10th ஸ்டாண்டர்டில் ரசிக்கப்பட்டு திருமண அந்த நாட்கள் வரைக்கும், அன்று முதல் இன்று வரைக்கும் ஐ வாக் இன் த வே, தட் வே ஆஃப் கிராஸ். அந்த சிலுவையின் பாதையிலே நடக்கிற ஒரு ஜெய பாதையிலே நடந்து வருகிறேன். ஆகவே சும்மா பாடி என்ன பிரயோஜனம்? அதை ஊன்றி படித்தீர்களாம். சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால். ஹல்லேலூயா. சிலுவையிலே தான் we overcome the suffering. நாம் அவரோடு பாடுபட்டால் அவரோடு ஆளுகை செய்வோம். யூ பிலீவ் தேன்? அது விசுவாசிக்கிறீர்களா? இத்தனை காலம் நிறைய நான் முன்னால் வைத்து அதை சிந்தித்து தியானித்து there should be something more. இந்த வசனத்தில் இன்னும் அதிகம் உண்டு. I want to know that. அதை அறிய வேண்டும் என்று நான் கற்றுக்கொண்டு வந்த பாடங்களில் ஒன்றுதான் த்ரூ த சஃபரிங்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவனுடைய பாடுகளிலே நாம் கடந்து வந்து அந்த பாடுகளின் மூலமாகத்தான் we overcome the world, உலகத்தை ஜெயிக்கிறோம். அந்த பாடுகளின் அவரோடு பாடுபட்டால் அவரோடு நம்ம என்ன செய்வோம்? ரூல் ஓவர், ஆளுகை செய்வோம். வாட் த இம்மீடியட் திங் கம்ஸ். முதலாவது வருவது என்ன? ரூல் ஓவர் த சஃபரிங். பாடுகளை நாம் ஆளுகை செய்வோம் ஐயா. பாடுகள் நம்மை ஆளுகை செய்வதில்லை. நோ சஃபரிங் சுட் ரூல் ஓவர் மீ. ஒரு பாடுகளை என்னை ஆளுகை செய்ய விடுவதில்லை. அவரோடு பாடுபடுகிறேன், உலகத்தோடு அல்ல, அவரோடு பாடுபடுகிறேன். நான் உலகத்தான் அல்லையா, கர்த்தருக்குரியவர்கள். அவரோடு செய்த சிலுவை நாதரை நான் பின்பற்றுகிறவன். அவரோடு பாடுபட்டால் அவரோடு ஆளுகை செய்வோம். பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று எவ்வாறு நாம் சொல்கிறோமோ, we rule over that sin. பாவத்தை மேற்கொள்கிறோம், ஜெயம் பெறுகிறோம். பாவத்தை ஜெயித்து வாழ்கிற வாழ்க்கையில் நாம் நடக்கிறோம் என்று சொல்வது எப்படி என்றால், you rule over that sin. பாவத்தை ஆளுகை செய்கிறோம். sin will not rule over me. பாவனை ஆளுகை செய்வதில்லை. ஆகவே அவரோடு நாம் பாடுபட்டால் அவரோடு என்ன செய்வோம்? that's a secret. அது ஒரு ரகசியம். you will rule over that suffering. பாடுகளை நீங்கள் ஆளுகை செய்து விடுவீர்கள். பாடுகள் ஜென்மத்திற்கும் உங்களை ஆளுகை செய்து விட முடியாது. மனுஷனுக்கு ஏற்றபடி வாழ்கின்றவன் he will think like that. இவனுக்கு இப்படி பாடல்கள் தந்து விட்டால், அப்படி பாடல் வந்து விட்டால் தொலைந்தான் என் எண்ணிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். என்ன செய்வது? அது போன்ற
கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள், பரிசுத்தவான் கூட்டத்தில் இருக்கிறோம் என்று சொல்லியவர்களும் கூட இருக்கிறார்கள். பாடல் வந்து விட்டால் விட்டு ஓடி விடுவான், பதறி போய் விடுவான், அவ்வளவுதான் தொலைந்தான் என்று எண்ணுகிறவர்கள். they don't know the long life. அவன் சுமந்து வந்த சிலுவையின் பாதையிலே அந்த வருடத்தை அவன் கண்டாரலாம். பாடல் என்று சொல்வது மறைவானது தான், ஹிடன். கிறிஸ்துவனுடைய பாடல்கள் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிற பாடல்கள். they don't know that. he walked in the way of cross for long years. பல வருடங்கள் அவன் கடந்து வந்த பாதையை அவள் அறிவாரலாம். அவள் எண்ணுவதெல்லாம் இப்பொழுது ஒரு பாடல் வந்து விட்டால் தொலைந்தான் என்று எண்ணிகள் இருக்கிறார்கள். உற்று பாருங்கள், அவன் தொலையவில்லை. he ruled over that suffering. பாடுகளை ஜெயித்தான், பாடுகளை ஆளுகை செய்கிறான். எப்படி அவன் ஜெயித்தான்? மரணத்தினால் இயேசு ஜெயித்ததைப் போலவே பாடுகளை சிலுவையின் பாதையிலே ஜெயிக்கிறான். ஆகவே த சஃபரிங்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்குள் கடந்து செல்கின்ற ஒரு பாக்கியம் என்று ஒன்று கிடைக்கிறது. இயேசுவை பேதுருவை கிறிஸ்துவுக்கென்று வந்த ஒரு பாடலின் நிமித்தம் அவனை மூப்பர்களும் ஆலய தலைவர்களும் வேதபாரர்களும் இனி முதற்கொண்டு உயிர் தெளிந்த இயேசு என்று நீ பிரசங்கித்தால் தொலைந்தாய் போ என்று சொன்ன பொழுது, நோ, ஐ வில் ப்ரீச், நான் பிரசங்கிப்பேன். அது ஏனென்றால் மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை விட தேவனுக்கு கீழ்ப்படுத்த உத்தமம் என்று கூறி அவன் நின்ற பொழுது he was beaten, அடிக்கப்படுகிறான். உருட்டு கம்பிகளால் அவன் அடிக்கப்பட்டான். தூக்கி செத்துப்போனான் என்று ரோட்டிலே தூக்கி இருந்துவிட்டு எங்கேயோ குப்பையிலே தூக்கி இருந்துவிட்டு போய்விட்டார்கள். and God rose him up. அவனை மீண்டும் அவனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். என்ன பாடினான்னு தெரியுமா? என்ன சொன்னான்? கிறிஸ்துவின் பாடுகளிலே பங்கு வருவதற்கு எனக்கும் பாக்கியம் கிடைத்ததே என்று பாடினானே பாருங்கள். இந்த உலகத்தில் உள்ள துன்பங்களை அவர் படவில்லை, கிறிஸ்துவ நிமித்தம் அடைகின்ற பாடல். அல்லேலூயா! அதில் எனக்கு பங்கு கிடைத்தது என்று சொல்கின்ற பாக்கியம் கிடைத்தது. ஐ வில் ஓவர் கம் த சஃபரிங்ஸ் லிட்டில் மோர். இன்னும் நான் பாடலை நான் கடந்து அதை ஆளுகை செய்வேன். அடுத்த பாடல் லிட்டில் மோர், இன்னும் அதிகமாய் அதை நான் சென்று ஆளுகை செய்வேன். நூதனமான ஒரு சஃபரிங் போல் தோன்றுகிறதா? தட்ஸ் ஓகே. அவர் சொல்லுவார், பேதுரு சொல்வார், உன் மற்றிலே பற்றி எரிகின்ற அந்த அக்னியை குறித்து நூதனம் என்று எண்ணாதீர்கள். நூதனம் மீன்ஸ் நியூ என்று எண்ணாதீர்கள். இட் ஆல் ஹேப்பன் டு தி பிரதரன். நம்ம எல்லா சகோதரர்களுக்கும் ஏற்பட்டது தான். ஆகவே அது உனக்கு பாடுகள், ஆனால் கிறிஸ்துவுக்கு மகிமையை சேர்க்க வேண்டும். bring the glory out of that suffering. பாடுகளிலே நீங்கள் மகிமையை கொண்டு வந்து சேருங்கள் என்று சொல்லுவார். this is the gospel, this is the gospel. சுவிசேஷம், சுவிசேஷத்தை கேட்கிறதை போல் ஒரு கூட்டம் இருந்துவிட்டு செவித்தன உள்ளவர்களாய் மாறி அவர்கள் மனம் திரும்பும்படி கேட்டும் விசுவாசியாமலே கூட போய்விடுகிறார்கள். பலகாலம் நாம் இருந்தோம் என்று சீனியாரிட்டியை வைத்துக்கொண்டு பரலோகத்தில் போய்விடலாம் என்று எண்ணிறார்களோ என்று தெரியவில்லை. இத்தனை வருடம் நாங்கள் இந்த சபையில் இருந்தோம், ஆகவே பரலோகம் எனக்கு திறக்க வேண்டும் என்று கேட்கிறார்களோ என்று புரியவில்லை. டோன்ட் நோ த வே ஆஃப் கிராஸ். சிலுவையின் வழியை அறியாதவர்கள் எத்தனை பேர் போய்விடுகிறார்கள், எத்தனை பேர் மயங்கி நின்று விடுகிறார்கள். அதுபோன்று கொடிய இந்த நாட்களிலே we should overcome the sufferings. பாடுகளை ஜெயிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஜெயிக்கிற ஒரே வழி அவரோடு பாடுகளை சகித்தால் அவரோடு ரூல் ஆளுகையும் செய்வோம். ஹல்லேலூயா! You must make the shout of hallelujah little higher. இன்னும் கொஞ்சம் அதிகமாய் ஹல்லேலூயா சொல்ல வேண்டாமா? ஹல்லேலூயா! எஸ், சிறுபிள்ளையின் வாயின் மூலமாய் கர்த்தர் துதி உண்டாக்கினார் என்று சொல்வதை போல் இந்த பிள்ளைகள் இந்த வயசிலேயே அல்லேலூயா சொல்லி இப்படி பழகிவிட்டால் என்றால் நாட்டில் சில அவர்கள் வரும்பொழுது இந்த அல்லேலூயாவை அவர்களை பாதுகாக்கும். அன்று சின்ன வயசுலேயே இப்படி சொன்னோம் அல்லவா? இப்பொழுது கல்யாணமாகி போய் பிள்ளைகள் வந்து ஐயோ இத்தனை பாடல் ஒன்று வரும்பொழுது இந்த பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? இந்த அல்லேலூயாவை தான் நினைத்து பாடல் என்ன செய்வார்கள்? ஜெயம் பெறுவார்கள். ஐ என்கரேஜ் திஸ். ஹல்லேலூயா! இந்த சிறுவருடைய ஹல்லேலூயா நான் என்கரேஜ் பண்ணிக்கிறேன். போங்கடா இப்படி சத்தம் போட்டு சொல்ல நான் ஒருபோதும் நான் சொல்லுவதில்லை. ஐ ஸோ ஹாப்பி, நான் மகிழ்ச்சி அடைகிறேன். யூ ஷுட் இன்க்ரீஸ் தட் இன்டென்சிட்டி ஆஃப் தட் ஹல்லேலூயா. யூ மஸ்ட் ஹேவ் தட் மோர் டென்சிட்டி தேர். நான் அழுத்தமாய் ஆணித்தரமாய் ஹல்லேலூயா சொல்ல வேண்டும். God will see that, yes, he agrees that இவன் அதை ஏற்றுக்கொள்கிறான், இந்த பாதையை அவன் விரும்புகிறான் என்ற கர்த்தர் அறிவார். அதுபோன்று ஒரு பகுதியை அவர் கூறும் பொழுது 2 கொரிந்தியர் அந்த 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலே அவர் கூறுவார், பவுல் எப்பொழுதுமே பிறருக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு முன்பாக he refer himself, தன்னைத்தான் அவர் கூறுவார். ஆஃப்டர்வர்ஸ் காஸ்பல் என்று சொல்வது மற்றவர்களுக்கு சொல்வது தான் காஸ்பல். he received the gospel and then preached the gospel.
சுவிசேஷத்தை ஒரு பெறாமல் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது ஐயா. நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இன்னும் மனிதனுக்கு நீங்கள் ரட்சிப்பை பேச முடியுமா? ரட்சிப்பை எழுத்தளவில் பேசுவது என்பது வேறு. ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்ற ஒருவன் தான் ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவன் பேச முடியும். நீ கண்டதையும் கேட்டதையும் அவளுக்கு சொல்ல என்று சொல்லும் பொழுது அவன் எதைத்தான் அவன் கண்டான், எதைத்தான் அவன் கேட்டான்? பைபிள் ரீடிங்கே அங்கே இல்லையே. அந்த லேகியோன் பிசாசை பிடித்தவன் அவன் கண்டதெல்லாம் ஜாய், தெளிந்த புத்தி. அவன் நிர்வாணமாக இருந்தவன், தன்னை காயப்படுத்தி கொண்டவன், தெளிந்த புத்தி அடைந்தவன். போய் அதை சொல், தட்ஸ் அ குட் நியூஸ் என்று அவர் சொல்லுவார். பவுல் எப்பொழுதுமே தன்னிடத்திலே இந்த சுவிசேஷம் பலிக்கவில்லை என்றால் நான் ஓப்பன் இஸ் மவுத், வாயை திறக்க மாட்டேன். ஒரு ஜோடனை எழுதி ஒரு பிரசங்கத்தை எழுதி நாம் பேசிவிட்டு போவதா? நோ, தட் கேனாட் பி த காஸ்பல். நிச்சயமாக அது சுவிசேஷம் இருப்பதில்லை. நான் பருகினேன் என்று சொல்ல வேண்டும். அந்த யோசுவா காலேபை போல அங்கே இருந்தவர்கள் கொண்டு வந்து அந்த அவர்கள் எரிகோ அங்கே இருந்து உள்ளே போய் உழவு சென்று அங்கே கொண்டு வந்து 12 பேரில் 2 பேர் தான் சாட்சி சொன்னார்கள். பாருங்கள், நாங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த கொலையை பாருங்கள் ஐயா, பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆள் உயரத்துக்குரிய இந்த கொலை அங்கே இருக்கிறது. இல்லை, அங்கே அரக்கல் இருக்கிறார்கள், நாங்கள் வெட்டுக்கிளியை போல் இருக்கிறோம், கர்த்தனம் போடு இருக்கிறார் அல்லவா என்று கூறின பொழுது எல்லாம் கல்லைத்தான் எடுத்தார். எதற்கெடுத்தாலும் இவனுக்கு கர்த்தர் 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 என்று சொன்னால் அப்புறம் உலகத்தனாய் மாறலாம் என்று எண்ணுவார்களோ தெரியவில்லை. அநேகருக்கு நிறைய எஜமான் உண்டு. ஒரு எஜமான் பணம், இன்னொரு எஜமான் கூட்டம், இன்னொரு எஜமான் சொத்து, இன்னொரு எஜமான் அப்பாவுடைய வரப்போகிற செத்தப்பிறகு வரப்போகிற ஒரு உயில். இப்படிலாம் அவள் எண்ணி திரிகிறார்களே. பல எஜமான் உண்டு. சீசலை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. இன்னொரு எஜமான் என்று ஒன்று ரூல் ஓவர் மேலே வரும்பொழுது டினைட், அதை மறுத்து விடுங்கள். ஆல் த டைம் சே காட் இஸ் மை எஜமான், தேவனுடைய எஜமான் என்று சொல்லுங்கள். ஒரு எஜமான் தான் உண்டு. இன்னொன்று வந்துவிட்டால் அவர்களைப் போல் 100 எஜமான் வைத்துக்கொண்டு வாழ்வதில்லை ஐயா. செத்தார்கள் அவர்கள். அத்தனை எஜமானுக்கு இவர்கள் பணிவிடைக்காரர்களாக இருந்து கொண்டு அதையே சேவித்து கொண்டே இருப்பார்கள். காலமெல்லாம் சொத்து, காலமெல்லாம் பணம், காலமெல்லாம் இந்த உலகத்துக்குரிய போய்கொண்டு எஜமான் ஆட்கொள்ளப்பட்டிருக்க. அது அல்ல. ரைட் நாம் இப்படி வந்திருக்கிறதே இன்னொரு எஜமான். டினைட், மறுத்துவிடு. ஒன்றை மறுத்து ஒன்றை பற்றிக்கொள். அதை நீங்கள் அன்பு கொண்டால் அதற்குத்தான் போக வேண்டும். ஆனால் என்னை பெற வேண்டும் என்றால் அந்த அன்பை வெறுத்து என்னை பற்றிக்கொள் என்று ஆண்டவர் சொன்னார். அதுபோன்ற ஒரு பங்கை ஆண்டவர் எப்பொழுதுமே நம்முடைய ஜீவியத்திலே மெயின்டைன் பண்ண வேண்டும். எவ்ரிடே தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நிற்கவில்லை என்றால் ரூல்ட் ஓவர் பை மெனி. அந்த மாஸ்டர், அடிமைப்படுத்திய மாஸ்டர் வந்து ஆட்டி படைத்துவிடும். நீரின்றி எனக்கு வேறு ஒன்றும் இல்லை இனியை இணைத்து பாடுவார்கள். பரலோகத்தின் அந்த தாவீதினுடைய பாடலை எப்படியெல்லாம் வைத்து பாடி தீர்த்து விட்டார்கள். என்ன அவர் பாடினார்? பரலோகத்திலே உமையன்றி எனக்கு யாரும் உண்டு. அடேங்க அப்பா, நீரன்றி எனக்கு வேறு விருப்பத்தை நான் பரலோகத்துக்குரிய காரியத்தை வைத்திருக்கவில்லை. பரலோகத்தில் போய் எண்ணத்தை நான் அடைய வேண்டும் என்று நான் நினைனேன். ஒன்றும் நீரே என்னுடைய பரலோகம். யூ ஆர் மை எவ்ரிதிங். நீரே எனக்கு எல்லாம். நீர் மாத்திரம் நீர் ஒன்றே போதும் என்றெல்லாம் பாட்டு தான். அடுத்து என்ன சொல்ல வேண்டும்? பூமியிலேயும் உண்மை அன்றி எனக்கு வேறு ஒரு விருப்பம் இல்லை. நீங்கள் இதை உட்கார்ந்து பார்த்து இது செட்டில் பண்ணி விட்டு வாருங்கள். யூ வில் பி பிளெஸட் மேன். ஆசிரியப்பட்ட மனிதனாய் சகோதரியாக இருப்பீர்கள். இதுவரைக்கும் செட்டில் பண்ண வேண்டிய தேவனோடு செட்டில் பண்ண வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருந்திருக்கும் என்று தெரியுமா? யாக்கோபு அங்கே பெனியில் அந்த அந்த இடத்துல நின்று கொண்டு தேவனோடு போராடினான்னு பாருங்கள். அப்படி இருக்க வேண்டும். செட்டில் பண்ணி விட்டான். கரையேறி போன அந்த அவனுடைய ஆஸ்திகளாக 2 மனைவிகள், ஏராளமான வேலைக்காரர்கள், ஏராளமான ஒட்டகங்கள், ஏராளமான அந்த ஆடு மாடுகள், அவனுடைய சொத்துக்கள், அவனுடைய கோல்டு, அந்த தங்கத்தினுடைய புதையல்கள் அத்தனையும் அவன் சம்பாதித்ததான். அங்கே இருந்தவன் பரிவாரங்களெல்லாம் அக்கறைப்படுத்தி விட்டு தனியே நின்று கர்த்தரோடு போராட வேண்டும். அதல்ல ஆசீர்வாதம். நீர் ஆசீர்விப்பது தான் ஆசீர்வாதம் என்று அவரிடத்தில் நின்றிருந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் எஜமானை கலைந்து போடுவது என்பது கஷ்டம். ஏதாவது ஒன்று உங்களை ஆட்கொண்டு விடும். ஐ டூ தட் டெய்லி. தினசரி நான் போகும்பொழுதெல்லாம் ஏதோ ஒன்று என்னுடைய சீசத்துவத்தை பறிக்கிறது. தெய்வ அன்பை விட்டு என்னை பிரிக்கிறது. ஒரு கவலை என்னை உலகத்தின் கவலை ஆட்கொள்ள பார்க்கிறது. அல்ல ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்னை தள்ளாட வைக்கிறது.
யாரும் ஒரு மனுஷனுடைய மேன்மை எனக்கு பெரிதாக தோன்றுகிறது. ஐ ரிமூவ் இட். ஒரு நாளும் சென்று அகற்றுவதை போல் பெணியில் நின்று போராடுவதை போல் இருக்க வேண்டும். தனியே நின்று போராடினான். கர்த்தர் அவனை தொடை சந்தை சுலுக்கி தன்னை நம்பும்படி செய்து விட்டார். அவனை இஸ்ரவேலை மாற்றினார். யாக்கோபு, நீ எத்தன் ஜெயித்து விடுவாய் எல்லாவற்றையும், ஆனால் கிரஸ் இவனை நசுக்கி அவனுடைய துடைச்சந்தை சுலுக்கி இஸ்ரவேல் என்று பெயர் வைத்து, இஸ்ரவேலே இன்று முதல் நீ என்றென்றும் என்னையே நம்பியிருப்பாய் என்று கூறி அதற்கு ஆதாரமாக ஒரு கோலையும் அவனை கொடுத்து நொண்டி போன அவன் அதுமே சாய்ந்து கொண்டு நடந்தான். தன் மரண புரிந்தும் கர்த்தரையே சாய்ந்து வாழ்ந்ததானே அந்த கோல். தன் சுயபலனை மறுத்து அந்த எஜமானை மறுத்து இந்த எஜமானை மறுத்து எவ்ரி டே. ஐ டெல் யூ தட் ஃபார் லாங் இயர்ஸ் ஐ டிட் தட். ஐ எம் ஸ்டில் டூயிங் தட். ஐ டோன்ட் வாண்ட் எனி மாஸ்டர். ஐ வாண்ட் ஒன்லி மாஸ்டர் ஜீசஸ். ஹல்லேலூயா. அதுபோன்ற ஒரு பகுதியை அவர் கூறும் பொழுது அவர் சொல்வார், நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 3ஆம் வசனத்திலே, பிதாவாகிய தேவனின் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், சகலவிதமான ஆறுதல் என்று அவர் கூறுவார். அவர் சொல்வார், எதை சகலவிதம் என்று அவர் குறிப்பிடுவார் என்று சொன்னால், இயேசு சொன்னதை போல்தான். சரீரத்தை கொல்ல வல்லவர்கள், கொன்ற பிறகு எதை கொல்ல முடியாது. கொன்ற பிறகு என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்னவென்றால், செத்த பிறகு என்ன இருக்க போய் ஒன்றும் இல்லை தான். அப்படி ஒரு நூதனமான வார்த்தையை பாரடாக்சி என்று சொல்வார்கள், முரண்பாடான வார்த்தையை அங்கே போடுவார். கொன்ற பிறகு என்று சொன்னால் ஈவன் இஃப் தே கில் மீ, அவர் கொன்றாலும் என்பதுதான் எங்களுடைய பொருள். அவர் சொல்வார், என்ன நடந்தாலும் உங்களுடைய சரீரத்தை கொல்ல வல்லவர்களாய் அவர் இருந்தாலும் உங்களுடைய ஆத்மாவை தொட முடியாது. ஆத்மாவை என்னுடைய மகிழ்ச்சியை தொட்டுவிட முடியாது. சமாதானத்தை பறித்துவிட முடியாது. உங்களுடைய நிம்மதியை பறித்துவிட முடியாது. உங்களுடைய ஹோலினஸ், பரிசுத்தம் 1000 விமர்சித்தாலும் வையப்படும் பொழுது பதில் வையட்டும் என்று காத்திருக்கிற பிசாசுக்கு பதில் வையாதிருப்பவர் பாடுபடும் பொழுது பயமுறுத்தி விடுவான், தோற்று விடுவான் என்னும் பொழுது தோற்று போகாதவர். அதுபோன்ற நேரத்தில் அவர்கள் உபத்திரம் பெறும் பொழுது, பாடுகள் பெறும் பொழுது அன்பு தணிந்து போகும், மீறுதல் பெருகும் பொழுது அன்பு தணிந்து போகும் என்று காத்திருக்கிற அந்த நேரத்தில் அன்பை இழக்காதவர்கள். ஆகவே டோன்ட் பாதர் வித் தட் எக்ஸ்டர்னல் பாடி. வெளியே இருக்கக்கூடிய சகல உபத்திரவம் என்று சொல்லிடுற பகுதி அதுதானேயா. எதுவும் உங்களை வந்து உங்களுடைய ஆத்மாவில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை பறித்து கொள்ளக்கூடாது. ஒரு மனுஷன் சொன்னான், ஆத்மாவை சந்தோஷமாயிரு என்று சொல்லுகிறான். எதை வைத்து சொன்னான் என்றால், களஞ்சியம் பெருகி விட்டதான் மூடனே என்று ஆண்டவர் கேட்டார். களஞ்சியம் பெருகிவிட்டால் சந்தோஷமோ? அதை வைத்து நீ மகிழ்ச்சி அடைகிறாயோ? சந்தோஷம் அணி என்று அல்வா கடையிலே போட்டிருப்பான் பெருசாய். அல்வா தின்றதுனால அவனுக்கு சந்தோஷமாம். இதுவா உனக்கு மகிழ்ச்சி இருந்திருக்க வேண்டும்? சந்தோஷத்தை அவன் வெளியே அவன் வைத்திருப்பவனுக்கு ஒரு நேரம் வரும்பொழுது லூசிட், அதை இழந்து விடுவான். ஆகவே களஞ்சியத்தை சேர்த்து வைத்து ஆத்மாவே பி ஹாப்பி என்று சொன்னதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மூடனே உங்களுடைய ஆத்மா என்ன இருக்கிறது தெரியுமா? ஒன்றும் இல்லை, ஒரு லாபமும் இல்லை. இத்தனை சேர்த்து வைத்திருக்கிறேன், ஒரு லாபமும் இல்லையப்பா. உலகத்தையும் நீ ஆதாயப்படுத்தி பார், உன் ஆத்மாவில் ஏதாவது சந்தோஷம் இருக்கும் என்று எண்ணுகிறாயா? நோ, ஆத்மாவில் உள்ள சந்தோஷத்தை ஒன்லி காட் கிவ்ஸ், தேவன் தருகிறார். இயேசுதான் சொன்னார், என் சந்தோஷத்தை என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். தட்ஸ் அ ப்ரூவன், நிரூபிக்கப்பட்ட சமாதானம், நிரூபிக்கப்பட்ட சந்தோஷம். அதை ஒருவரும் பறித்து கொள்ள இயலாது. ஹல்லேலூயா. அதுவல்லவோ செல்வம். வெளியே வைத்த ஒருவன் சொல்கிறானே, அதுதான் ஆண்டு சொன்னார், அவுட் சைட் சரீரப்பிரகாரமாய் வெளியே வரை யாதொன்றும் வந்தாலும் கவனம், நீங்கள் பயந்திருக்க வேண்டியதெல்லாம் என்னவென்று தெரியுமா? ஆத்மாவிலிருந்து சந்தோஷத்தை இழந்து விடக்கூடாது. பாவம் வந்தால் சந்தோஷம் போய்விடும், அக்ரமம் வந்தால் சந்தோஷம் போய்விடும், நீங்கள் தீமைக்கு தீமை செய்தால் சந்தோஷம் போய்விடும், அக்ரமம் பெருகும் பொழுது அன்பு தணிந்து போனால் சந்தோஷம் போய்விடும். அதற்கு பயந்துருங்கள் ஐயா. அதற்குரியவன் நான். கிளிங் ஆன் டு மீ, என்னை நீங்கள் இழுக பிடித்துக்கொள். அவருக்கு தெய்வத்திற்கு பயந்து வாழுங்கள். அது ஒன்றுதான் காரியமே இல்லாமல், அதைத்தான் அவர் சொன்னார், சகல உபத்திரவங்களிலேயும் என்று கூறினார். 3ஆம் வசனம் என்ன சொல்கிறது? சகலவிதமான அந்த ஆறுதலின் தெய்வமாக இருக்கிறவை. சகலவிதமான ஆறுதலையும் யார் தருவார்? எந்த ஈவும் பரத்தில் ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வர வேண்டும் ஐயா.
இப்படி நான் செய்தால் எனக்கு இளைப்பாறுதல். ஒருவர் சொன்னார், நான் ரிசார்ட்டுக்கு நான் சென்று வந்தேன் 10 நாள் என்று எதற்குனார், ஒரு இளைப்பாறுதலோடு போகிறேன் என்று சொல்கிறார். நீங்கள் போவதால் தப்பு ஒன்றும் இல்லை, பிள்ளைகளோடு ஜாலியாக இருப்பது தப்பு ஒன்றும் இல்லை. நான் கமெண்ட் பண்ணவில்லை. ஆனால் நான் கண்டது என்னவென்றால், காசு தான் மிச்சம் என்று போனதான் மிச்சமே அல்லாமல் அங்கே சொறு மழை பெய்து கொண்டு இருக்கிறது, அங்கே வெளியே போக முடியவில்லை, அங்கே அப்படி இருக்கிறது, உள்ளே தண்ணி வருகிறது, என்னமோ சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். பல ஆயிரம் செலவழித்தும் அவரால் சமாதானத்தை பெற முடியவில்லை. ஜனங்கள் ஒன்றை தேடி வெளியே போகிறார்கள். they don't come to God. தேவனிடத்தில் வருவதில்லை. ஆகவே சகலவிதமான ஆறுதல் என்று சொல்வது, ஈவன் தேட், இந்த பூமியில் வரக்கூடிய யாதொரு துன்பமாக இருந்தாலும் கூட உங்களுடைய ஆத்மாவிலே பறிபோகிற நிகழ்ச்சி வந்துவிடக்கூடாது சகோதரர்களே. ஒன்றும் சேதமடைந்து விடக்கூடாது. என் சமாதானத்தை ஒருவனும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ள மாட்டான் என்று சொன்னார். இயேசு அப்படி வாழ்ந்தார். கப்பலின் அடித்தட்டில் அவர் உறங்கிக் கொண்டு இளைப்பாரி கொண்டு அவர் இருக்கிறார். இவர்களோ உமக்கு கவலையில்லை என்று கேட்கிறார்கள். ஏஸ், எனக்கு கவலையில்லை தான், நீங்கள் ஏன் கவலைப்பட்டீர்கள் அவர்களை அதட்டுகிறார். ஒன்றும் ஒரு புயலும் ஒரு காற்றும் எடுத்துக்கொள்ள முடியவில்லையே. தட்ஸ் அ கிறிஸ்டியானிட்டி. தட்ஸ் ரியல் கிறிஸ்டியானிட்டி. மெய்யான கிறிஸ்தவம். ஐ ஃபாலோ தேட், ஐ கிளிங் ஆன் டு தேட். நான் உபதேசத்தை பிடித்துக்கொண்டு வாழவில்லை. யாருடைய உபதேசம் என்று கேட்டுக்கொண்டு அதை பிடித்துக்கொண்டு வாழவில்லை. ஐ ட்ரஸ்ட் காட். தேவன் நம்பி வாழ்கிற அந்த வாழ்க்கையிலே தட் கீப்ஸ் மீ வெல். என்னை பத்திரமாக அது பாதுகாத்துக் கொள்கிறது. ஆகவே அதை அவர் கூறும்பொழுது 2 கொரிந்தியர் அந்த 1ஆம் அதிகாரத்தை அந்த 4ஆம் அந்த வசனத்தில் போகும்பொழுது அவர் கூறி முடிக்கிறார். சகலவிதமான ஆறுதல் என்று கூறும்பொழுது சபையை நிரூபித்து காட்ட வேண்டும். இந்த பாருங்கள், இந்த மக்களில் ஒன்றும் ஐஸ்வர்யவான்கள் யாரும் ஒன்றும் இல்லை. இங்கே ஏழைகள் இருக்கிறார்கள், சாதாரண மக்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த சபையில் எவ்வளோ ஒரு ஆறுதல் இருக்கிறது. ஓயாசிஸ் என்று சொல்கிற ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. ஓயாசிஸ் என்று சொன்னால் எங்கு பார்த்தாலும் டெசர்ட், எங்கு பார்த்தாலும் அங்கே வனாந்திரம், பாலைவனம், சுடு மணல், வெப்பம் நிறைந்த ஒரு இடம். அங்கே ஓயாசிஸ் என்ற ஒரு இடம் உண்டு. அது என்னவென்றால், சில இந்த விளம்பரத்தில் அந்த ஓயாசிஸ் படத்தை போட்டிருப்பார். மணலாக இருக்கும் நடுவிலே ஒரு 4 பேரிச்சம்பழம் மலம் கொண்ட ஒரு சிறிய ஒரு தீவு ஒன்றை போல் ஒன்றை காட்டுவார்கள். சபை அப்படி இருக்க வேண்டும். எங்கு பார்த்தாலும் சுடுகிறது, எங்கு பார்த்தாலும் ஆறுதல் இல்லை, எங்கு பார்த்தாலும் சமாதானம் இல்லை. சபைக்கு நாங்கள் வந்தால் எவ்வளோ சமாதானமாக இருக்கிறது தெரியுமா? 1000 பிரச்சனை இருந்தாலும் சபைக்குள் வரும்பொழுது தெய்வ பிரசன்னம் நம்மை அப்படி மூடிக்கொள்ளியது அல்லவா? இங்கே நாங்கள் பிரவேசிக்கிறோம். சபை அப்படி ஓயாசிஸாக இருக்க வேண்டும். பாலைவனத்தில் சோலையாக இருக்க வேண்டும் ஐயா. பாலைவனத்தில் சோலை போல் சபை இருந்திருக்க வேண்டும். மண்ணுக்குரிய சமாதானத்துக்குரியதல்ல, பணம் அல்ல, கூட்டம் என்பதல்ல, என் நண்பர்கள் இங்கே வருகிறார்கள் என்பதற்கு அல்ல, என் உறவினர்கள் எல்லாமே வந்துவிட்டார்கள் என்பதற்காக அல்ல. நோ, சகலவித ஆறுதலும். எத்தனை வித ஆறுதல்? உங்களுக்கு வேண்டிய ஆறுதல் இன்னொன்று, இவருக்கு வேண்டிய ஆறுதல் இன்னொன்று, அவருக்கு வேண்டிய ஆறுதல் இன்னொன்று. வாட் எவர் இட் இஸ். இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் சரிதான். எந்த மக்கள் வந்தாலும் திஸ் இஸ் பாலைவன சோலை, இது பாலைவனத்தில் உள்ள ஒரு தீவல்லவோ, ஓடியாவது வந்துவிட வேண்டும், எத்தனை பஸ் மாறியாவது வந்துவிட வேண்டும் என்று அவர் வரும்பொழுது இயேசு பெருமூச்சு விட்டு என்று சொல்வதை போல், அப்பா என்னை பெருமூச்சு அடைய வேண்டும். பெருமூச்சு விட்டு அவர் அங்கே ஜெபம் பண்ணுவது, அவனும் மற்றவனும் சுகமாகிறான். பெருமூச்சு விடுகிற இடமா இருக்க வேண்டும் ஐயா. அந்த நாளில் இப்படி சொல்லுவார்கள், உங்களுக்கு ரத்தம் அப்படி கொதிப்பதை போல் இருந்து விட்டால் பெருமூச்சு விடுங்கள், அப்படி டீப் பிரெத் எடுங்கள், அப்படி விட்டு மெல்ல அதை இறக்குங்கள், அப்படி கொஞ்சம் சமாதானம் கிடைக்கும் என்று சொல்வார்கள். ஐ டோன்ட் நோ, அது மெடிக்கல் பிரகாரமாக ஏதாவது ஒன்று இருக்கக்கூடும். ஐ டோன்ட் நோ, அதை நான் பெரிதாக நான் எண்ணவில்லை. ஆனால் பெருமூச்சு விடுகிற இடம், அப்பா என் பெருமூச்சு விடுகிற இடமாய் சபை இருக்க வேண்டும் ஐயா. சபை என்னவாக இருக்க வேண்டும்? பாலைவன சோலையாக இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? எப்பொழுது? சகலவித ஆறுதலும் இங்கே கிடைக்கும் ஐயா என்று வருகிற ஒரு இடமாக இருந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இங்கே சமாதானத்துக்கு விரோதமான பாவம் கண்டிக்கப்படும். இங்கே கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் வந்து இறங்குவதற்கு தடையான உலகம் கண்டிக்கப்பட வேண்டும். வெரி குட். இதெல்லாம் கண்டிக்கப்பட்டு இருக்கிற இடத்துல வரும்பொழுது அவருடைய பிரசன்னம் எங்களிடத்தில் கூடுகிறதே, அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்திருந்திருக்க வேண்டும். அங்கே தெய்வத்தினுடைய வழியை அறிந்திருப்பார்கள். ஜீவன் என்று சொல்வது ஆண்டவர் மொட்டையாக அவர் ஜீவனை தருவதில்லை. வாருங்கள் ஹல்லேலூயா கை குலுக்கிக் கொண்டு நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு விட்டால் ஜீவனை மாறிவிடுமா? ஹீ இஸ் த வே, வழி,
அண்ட் ஸோ த ட்ரூத், சத்தியம், அண்ட் தென் ஜீவன், ஜீவனை காட்டுவார். இங்கே ஜீவன் உண்டையா? என்ன சொல்லுவான் அந்த பேதுரு? ஆண்டவரே, எங்கே போவோம் ஆண்டவரே, உம்மிடத்தில் ஜீவன் தரும் வாழ்வழிக்கும் வார்த்தை உண்டே என்று அவர் கூறினானே. சும்மாவாக வாழ்வழிக்கும் வார்த்தை அவர் கூறினார். என்னை புசியுங்கள், நீங்கள் நித்திய ஜீவனுக்குரிய அழியாத போஜனத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால், நீங்கள் அழிந்து போகிற போஜனத்திற்காக நான் தருகிற போஜனம் ட்ரூத், அந்த வழியை நான் காட்டுகிறேன், இந்த சத்தியத்தை காட்டுகிறேன், என்னை புசிங்கள் என்று அழைத்த பொழுது அதெல்லாம் இல்லை. வெளியே இருந்து இங்கு ரெடிமேடாக தர முடியுமா? வெளியே உள்ள புசிக்கக்கூடிய ஒரு ரொட்டியை தானும் வாங்கிக் கொள்கிறோம். என்ன இது பெரிய உண்மை புசிக்க வேண்டுமாம், புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை அவர் காட்டுவாராம், அதுவும் அவருடைய மாம்சத்திற்குள்ளாய் போக வேண்டுமாம் ஓயா என்று அவர்கள் போய்விட்டார்கள். இவர்களே சீசரில் தள்ளாடி போனார்கள். நீங்கள் போக வேண்டுமானால் போங்கள் என்று அவர் சொன்ன பொழுது அவர் சொன்னார், நான் எங்கே போவோம், வாழ்வழிக்கும் வார்த்தை உம்மிடத்தில் உண்டே. இயேசு சொன்னார், என் வார்த்தையை மாத்திரம் பார்க்காதீங்க, என் வார்த்தையிலே ஆவியும் ஜீவனும் உண்டு. த்ரூ தட் வேர்டு, அந்த வார்த்தையிலே ஜீவன் உண்டையா. கேட்சிட்டு அதை பிடித்துக்கொள்ளுங்கள். வார்த்தையிலே ஜீவனை காண வேண்டும். தேவனை நாம் வெறும் வார்த்தையை வைத்தல்ல, வார்த்தையிலே தேவனை காண வேண்டும். அதிலே வார்த்தை இருந்தது, தட்ஸ் ரைட், அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இந்த வேர்ட் காட் ஷுட் பி ரிவீல்டு தேர். அந்த வார்த்தையிலே தேவனை காண வேண்டும் ஐயா, அவரை பிடித்துக்கொள்ள வேண்டும். அதுதானே சபை அப்படி இருந்திருக்க வேண்டும். இங்கே நாங்கள் சென்றோம், தேவனை கண்டோம், அந்த ஜீவ வார்த்தையை நோக்கினோம், கண்டோம், நாங்கள் தொட்டோம், புழங்கினோம். ஹல்லேலூயா. நாங்கள் புழங்கினது என்னவென்று சொன்னால் த லைட் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்தினுடைய ஒளியை நாங்கள் கண்டோம். எவ்வளவேனும் இருளில்லாத அந்த ஒளியை நாங்கள் கண்டோம். ஒளியிலே நாங்கள் நடக்க வேண்டும் என்று தீர்மானித்தோம். மெய்யாவே எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடு இருந்தது என்று தொடங்கியிருக்க வேண்டும். கிளப்பே அல்ல, ஒருவரோட ஐக்கியம் என்று சொல்கின்ற கிளப்பே அல்ல. ஃபர்ஸ்ட் வித் காட், தேவனிடத்தில் ஐக்கியம் வேண்டும், தென் வித் த பீப்புள். நீங்களும் ஒளியில் நடந்தால், இஃப் யூ வாக் இன் த லைட், நீங்கள் ஒளியிலே நடந்தால் நீங்கள் எங்களோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்ற சவாலை கொடுக்க வேண்டும். அல்லாமல் வெற்றுக்கூட்டத்தை அல்ல, வெற்றுக்கூட்டத்தை நாம் வைத்து கொண்டு இருந்துவிட முடியாது. சபையை நான் கட்டுவேன் என்று சொன்னபொழுது, வாட் கேன் ஐ டூ, நான் என்ன செய்யக்கூடும், கேன் ஐ டூ சம்திங், அவர் கட்டுவதற்கு நானாக யாரையாவது வாருங்கள் அவர் என்று கூப்பிட்டு வந்து நான் செய்ய முடியுமா? நோ, த கால் ஆஃப் காட், தேவன் அழைக்கிறார். அவள் வைத்துத்தான், ஜீவனில் கற்களை வைத்துத்தான் அவர் சபையை கட்டுகிறார். ஹல்லேலூயா. அவர் அங்கே சுவிசேஷத்தை எப்படி அவர் துவக்கிறார்? நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே, எங்களுக்கு அருளப்படுகின்ற அந்த ஆறுதலினாலே, ஹல்லேலூயா, அவர் சொல்கிறார், எந்த உபத்திரவத்தினாலும், என்ன உபத்திரவம், எந்த உபத்திரவத்திலே ஆகப்படுகிறவர்களுக்கும் நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளோம் அப்படிக்கு. ஹல்லேலூயா. யார் சொல்கிறார்? முதலாவது, நாங்கள் ஆறுதல் சொல்ல திராணியுள்ளவர்களாய் மாறும்படி எங்களுக்கு வரும். கவனியுங்கள், எங்களுக்கு வரும். அப்படி சொல்ல வேண்டும் ஐயா, உங்களுடைய சுவிசேஷத்தை. எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும், 1-2 உபத்திரவங்கள் இல்லை, எத்தனை உபத்திரவம்? சகல. முன்பு உபத்திரவம் இருக்கே, அதோட மோசமானதுங்க, தள்ளாடி போய்விட்டேன், விழுந்து போய்விட்டேன் என்று சொல்லிவிடக்கூடாது. சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஹல்லேலூயா. எதை ஆறுதல் சொல்ல வேண்டும்? அவரே எங்களை ஆறுதல் செய்கிறவர். சிலர் நமக்காக கண்ணீர் வெடித்து விட்டால் ஆறுதல் என்று எண்ணுவார்கள். ஏசு கொல்கதா மேட்டிலே சிவந்த மேனியுடையவராக இருக்க அவருக்கு ஆறுதல் சொல்ல ஒரு பெண்மணிகள் கூட்டம் கூடி வந்து, உங்களுக்காக அழிகிறோம், உமக்காக அழிகிறோம், ஆறுதல் அடைந்து கொள்ளும் என்று சொல்ல வந்தவர்களை எப்படி அவர் சாடினார் பாருங்கள். என்ன அவர் சொன்னார்? அவரே எனக்கு ஆறுதல். ஐ ஆம் க்ரீன் ட்ரீ, பச்சை மரம், என்னோட பிதா என் கூட இருக்கிறார், நீங்கள் போய் அழுது எனக்கு ஆறுதலா? நோ, நீ மெய்யான ஆறுதலை அடையவில்லை. நான் சொல்கிறேன் கேளுங்கள், நீங்கள் தான் பட்ட மரம், தனியாய் நின்று அழுது கொண்டிருக்கிறீர்களே. நான் கர்த்தரிடத்தில் பெற்று அவனு நீர்க்காலின் உரத்தில் நடப்பட்ட தன் காலத்தில் தன் கனியை தருகின்ற இளையராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று பச்சை பசையல் என்று இருக்கிற என்னை பார்த்து போய் அழுகிறீர்களே. போங்கள், நான் ஜெயித்து துன்பத்தை ஜெயித்து ஆறுதல் அடைந்திருக்கிறதை போலவே அவர் உங்களுக்கு ஆறுதல் தர வேண்டும். அவரே எங்களுக்கு ஆறுதல். சொல்லுங்கள், சத்தமாய் சொல்லுங்கள். ஐ டோன்ட் கோ டு சம்படி, எனக்காக ஆறுதல் சொல்கிற இடத்துல நான் போவதில்லை.
என் தோளிலே கை போட்டு முதுகிலே தட்டி கொடுத்து, ஆமாப்பா நீ, ஐயோ அப்பா இவ்வளோ கஷ்டம் உனக்கு என்று சொல்கிறான். எந்த மனுஷனிடத்திலும் கேட்பதற்கு நான் விரும்பினதும் இல்லை. அது காரணம் என்னவென்றால் ஒரே ஒரு சீக்ரெட், ஒரே ஒரு ரகசியம். அவரே அப்படி சொல்லிப்பார்கள். ஏஸ் அப்படி சொல்ல வேண்டும். லாங் டேர்மாய் வைத்து அதை இழுத்து சொல்ல வேண்டும். உங்களை அப்படி சொல்ல முடியவில்லை என்றால் ஏதோ ஒரு ஆறுதலை உங்களுக்கு பிடிப்பு இருக்கிறது. சரி, இதுவும் மாறுதல் அவரும் மாறுதல் என்று இருக்கிறபடியால் லாங்காய் வருவதில்லை. எப்படி சொல்ல வேண்டும்? அவரே எங்கள் எஸ். அப்படி அவர் தன் மூலமாய் பெற்ற சுவிசேஷத்தை அவர் 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 சொல்லுகிறார். அவர் கூறும்பொழுது அருளப்படுகின்ற ஆறுதலின் தேவனால் எங்கள் அருளப்படுகின்ற ஆறுதலினாலே, முதலாவது எதை வைத்து சொல்கிறார்? ஆறுதலை வைத்து, பின்புதான் உபத்திரவத்தை சொல்கிறார். எந்த உபத்திரவத்திலும் ஆகப்படுகிறவர்களுக்கு எங்களுக்கு ஒரு சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு என்ன செய்கிறார்? ஆறுதல் செய்கிறார். இந்த உலகத்தில் ஆண்டவர் சொன்னார், யோவான் 16:33 சொல்வார், இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு, ஆயிலும் திடன் கொள்ளுங்கள், ஐ ஓவர் கம் அந்த உபத்திரவத்தை நான் ஜெயித்தேன் என்று சொன்னாரே. we are called father. கவனியுங்கள், we are called, நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதை ஜெயிப்பதற்கு? உலகத்தை ஜெயிப்பதற்கு அழைக்கப்பட்ட. உலகத்தில் என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், 1 யோவான் 5 வாசிக்கும் பொழுது, தேவனால் உண்டானவள் என்று எழுதியிருப்பார், மற்றவர்கள் என்னவென்று சொல்வார்? உலகத்தினால் உண்டானவள் என்று சொல்வார். பிலாங் டு த வேர்ல்ட் அண்ட் பிலாங் டு காட். ஆகவே இந்த உலகம் உங்களை என்ன செய்யும்? பகைக்கும். எந்த மனுஷனுக்கு வருகின்ற உபத்திரத்தை விட வேறு விதமான உபத்திரங்கள், அதிகமான உபத்திரங்கள் வரும். பட் ஐ கிவ் யூ த கேரண்டி, நீங்களோ உபத்திரவத்தை ஜெயிக்க முடியும். ஓவர் கம் தட் சஃபரிங், பாடுகளை ஜெயிக்க முடியும். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை என்ன செய்தேன்? ஜெயித்தேன். எதை வைத்து சொன்னார்? இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, இட் வில் கம் டு யூ. அது உபத்திரவமாய்த்தான் இருந்திருக்க வேண்டும். உபத்திரம் என்ற இந்த வார்த்தையானது கிறிஸ்டியன் வேர்டு. ட்ரிபுலேஷன் என்று சொல்வதெல்லாம் கிறிஸ்டியன் வேர்டு. இந்த உலகத்தில் கண்ணீர், துன்பம், கஷ்டம், வேதனை. தெய்வத்தின் பிள்ளைகளுக்கு என்ன இல்லை? அந்த எலியாஸ் அஸ்லாக்சன் சொன்ன ஒரு செய்தியை போல் கஷ்டமா? அப்படி வேதத்தை இல்லவே இல்லை என்று சொல்வார். வேதனையா? யாருக்கு வேதனை? நரகத்திற்கு உரியவனுக்கல்லவோ வேதனை. கர்த்தருக்குரியவனுக்கு என்ன இல்லை? வேதனை இல்லை. பட் தெய்வத்தின் பிள்ளைகளுக்கு என்ன உண்டு என்று தெரியுமா? ட்ரிபுலேஷன், உபத்திரமும் உண்டு. அல்லேலூயா. நாம் கடன் வாங்கி நாம் அடைவது வேதனை, அல்லது பாவம் செய்து அடைகின்ற ஒரு நோய், அது வேதனை. அவன் துன்மார்க்கத்தின் மூலமாய் அவன் அடைகின்ற துன்பங்கள் வேதனை. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை வேதனைகளையும் மடிந்து சாகிறவர்களை பார்த்து, இது என்ன வேதனை? உபத்திரமாக கேட்டீங்க. உபத்திரம் ஐ டோன்ட் நோ, ஒன்று புரியவில்லை. எனக்கு கடன் சுமை, செத்தேன், தற்கொலை செய்து கொண்டேன், என் பெஞ்சாதி என்னை அடிக்கடி அடித்தால் வெட்கப்பட்டு நான் செத்து போய்விட்டேன். அல்லது புருஷன் சொல்வான், வேலையை இழந்தேன், என்னை மனைவி என்னை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டால் தூக்கு போட்டு தொங்கினேன். என்னத்தையாவது அவன் உலகத்தில் வேதனை, உலகத்தில் உள்ள கஷ்டம் என்று சொல்வானே அல்லாமல், he don't know the word tribulation. உபத்திரம் என்ற வார்த்தை கிறிஸ்தவ வார்த்தை ஐயா, கிறிஸ்டின் வேர்டு. நமக்கு என்ன உண்டு? நமக்கு என்ன இல்லை? வேதனை இல்லை, கஷ்டம் இல்லை, கண்ணீர் என்றெல்லாம் இல்லவே இல்லை ஐயா. கண்ணீரின் பாதை என்று இருக்கலாம், தட்ஸ் ஓகே. கண்ணீரை சொந்தமாக வைத்துக் கொள்வதில்லை. ஆகவே அங்கே அவர் கூறும் பொழுது அவர் என்ன அவர் சொல்கிறார்? இந்த உலகத்தில் உள்ள உபத்திரவம் எங்களுக்கு வந்தது சகல உபத்திரவங்களிலேயும், சகல வேதனையிலும் அல்ல, சகல சஞ்சலம் கஷ்டத்தில் என்று சொல்லிவிடார்கள். கிறிஸ்துவ வார்த்தையை சொல்லுங்கள். த்ரூ த ட்ரிபுலேஷன், உபத்திரத்தில் கடந்து வந்தேன் என்று சொல்லுங்கள். சகல உபத்திரவங்களிலேயும் என்று நீங்கள் வந்துவிட்டால் அவரே உங்களுக்கு என்ன செய்வார்? ஆறுதல் செய்கிறார். தட் மீன்ஸ் வி ஓவர் கம் த ட்ரிபுலேஷன். கிறிஸ்தனுடைய பாடுகள் என்று உண்டு, அவரோடு பாடுபட்டால் என்று இருக்கிறது. அந்த உபத்திரவம், அந்த பாடுகள் மத்தியிலே, பாடுகள் என்று சொல்வதும் இந்த உலகத்திற்கு அர்த்தம் புரியாதையா. அதை கிறிஸ்தனுடைய பாடுகளாய் வைத்திருந்து அவன் வாழும்போது அவரே அவனுக்கு என்ன செய்வார்? ஆறுதல் செய்வார். செய்வாரா? செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. அங்கே பிலிப்பிலே 3 அது
ஐ திங்க் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? 3:8 சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், கிறிஸ்துவனுடைய பாடுகளிலே எங்களுக்கு என்ன கிடைத்தது? ஐக்கியம் கிடைத்தது என்று சொல்வார். ஃபெலோஷிப் இன் த சஃபரிங்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். எப்படி அவர் சொல்கிறார் பாருங்கள், கிறிஸ்துவனுடைய பாடுகளிலே அவரோடு எங்களுக்கு என்ன கிடைத்தது? ஆறுதல் கிடைத்தது. தட்ஸ் ரைட். அந்த ஆறுதல் சொல்ல வந்தவரோடு ஐக்கியம் உண்டாகுமா உண்டாகாதா? ஒரு உலக பிரதானம் வைத்துக் கொள்ளுங்களேன். ஆறுதல் என்று சொல்லி கட்டிப்பிடித்து ஆறுதல் செய்தால் ஆறுதலோடு என்னவும் கிடைக்கிறது. கட்டிப்பிடித்து ஒரு ஐக்கியம் இருக்கிறதா இல்லையா? உமை எனக்கு காட்டையா, காட்டாமல் சும்மா ஒளி தென்ன விளையாட்டையா. எங்கே அவர் நம்மை காட்டுவார்? எங்கே அவர் காட்டுவார்? துன்பத்தின் பாதையை காட்டி அவர் என்ன சொல்வார்? அந்த பாதையில் நான் அவரை கண்டேன். கட்டி பீடித்த ஆனந்தம் கலக்க நான் விடுவேனோ. அங்கே ஆனந்தம் கொண்டேன். அந்த உத்தரத்தை நான் கண்டேன். அவரை கட்டிப்பிடித்து கொண்டேன். பின்பு நான் அவரை விட்டு விடுவேனோ. எங்கே நான் கண்டேன்? உமை எனக்கு காட்டையா. நாம் என்ன கருணைதாசன் என்ற படத்தை போட்டால் அவரை காட்ட முடியும்? இயேசுவை காண வந்திருக்கிறோம் என்று சொன்னபோது அவர் போஸ் கொடுத்தார், தன்னை காட்டினார். கோதுமணியின் நிலத்தில் விழுந்து சாவதை போல் ரெடியா என்று அவர் கேட்டார். சிலுவையின் வழியில் வர முடியுமா என்று கேட்டார். நான் செல்லும் இந்த உபத்திரத்தின் மூலமாய் நீ ஜெயித்து வாழ முடியுமா என்று கேட்கிறார். பலன் தர முடியுமா என்று கேட்கிறார். அங்குதான் நான் இருக்கிறேன், அல்லாமல் போஸ் கொடுத்து நிற்பதற்கு நான் வரவில்லை. நான் பாலகனாய் நான் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த பொழுது, சாஸ்திரிகளே அன்று வந்து சும்மா வந்து தொழுது கொண்டு போய்விட்டீர்கள். மெய்யான தொழுகை உங்களுக்கு வேண்டும் என்றால் கோதுமணி நிலத்தில் விழுந்து சாகிற இடத்தில் நான் இருக்கிறேன். போங்கள், உங்கள் ஊருக்கே சென்று நீங்கள் பாடுபடுங்கள். கிறிஸ்துவனுடைய பாடுகளை அறிந்து கொண்டு அந்த பாதையில் நடந்து வாருங்கள். நீங்கள் வைத்திருக்கிற பழைய ஏற்பாட்டை அத்தனையும் எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை பற்றி எழுதப்பட்ட அத்தனை சங்கீதங்கள் இருக்கிறது. போய் பார்த்து நான் என்ன சொன்னேன் என்பதை விளங்கி கொண்டு போய் நீங்கள் கோதுமணியாய் விழுந்து மரித்து பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து அவரோடு ஐக்கியம் கொண்டு வாழுங்கள், அங்கே நீங்கள் காணலாம் என்று அவர்களுக்கு பதில் சொல்லி அனுப்பிவிட்டாரே. அவர்கள் சந்தோஷத்தோடு திரும்பி போனார்கள். அன்று இயேசுவை வெளியே குழந்தையாய் பார்த்தார்கள். இப்பொழுது இயேசுவை தன்னுடைய மேசியாவாய், தன்னுடைய தெய்வமாய், ஆறுதல் தருகிறவராய், குருநாதராய், அவர்கள் சீசலாய் கண்டு அவரை பின்பற்றும்படியாக செய்தியை பெற்றுக்கொண்டு, சுசெய்தியை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு திரும்பி போய்விட்டார்கள். இது என்னையா நீ ஆன்சர் சொல்கிறீர்? கிறிஸ்துவை காண வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் என்ன கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாக வேண்டும், செத்தால் பலன் தரும், நான் எங்கே இருக்கிறோம் அங்கே அவன் வந்து விடுவான், அந்த அதுபோல் செய்கிற வேலைக்காரன் அங்கே என்னோடு கூட இருப்பான், என்ன அது புரியாத புதிரெல்லாம் பேசுகிறீர் என்று அவர் கேட்கவில்லையே. தி காட் த காஸ்பல், சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டார்கள். இது போன்ற யோவான் 12ஆம் அதிகாரத்தில் வருகின்ற செய்தி எனக்கு தெரிந்திருக்கிற வரை நானும் நம்முடைய சபையில் 40 வருடத்திற்கு மேல் இருந்திருக்கிறேன். 40 வருடம் பேசினாலும் அவர்கள் செவிகள் மந்தமாக இருக்கிறது. கண்டதை போல் கண்டாலும் காணாத குருடனாக இருக்கிறார்கள். அவர்களை தொட்டு குணமாக்க முடியாதபடி இருதயம் மந்தமாக இருக்கிறார்கள். That's a very sad thing, very very sad thing. That's a very sad thing. ஆகவே கிறிஸ்து நீங்கள் காண வேண்டும் என்றால் உன்னை எனக்கு காட்டுமையா என்று தாகம் கொண்டவர்களுக்கு அந்த கோதுமணியை கண்டிப்பாக காண்பிப்பார். த்ரூ த சஃபரிங், பாடுகளின் வழியாய் அவரோடு ஐக்கியமாக இருங்கள். அவர் உங்களை ஆறுதல் செய்வார். அந்த ஆறுதலோடு என்ன உண்டாகும்? ஐக்கியம் உண்டாகும். தட்ஸ் சஃபரிங்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் பாடலோடு கொண்ட ஐக்கியம் என்று பொதித்து வைத்த அந்த சிலுவையின் பாதையிலே, சொல்லி முடியாத அந்த ஐஸ்வர்யத்திலே, நான் இன்னும் முத்து குளிப்பவனுக்கு முத்தை எடுத்து வந்த பிறகு அவன் சொல்லுவான், நல்ல விலையை போட்டு தான் வாங்குவார்கள், போயா இதை விட இன்னும் அதிகமான முத்து இன்னும் ஆழத்தில் இருக்கிற நான் போக வேண்டும் என்று சொல்லுவான். அதுபோல் தான் நான் சொல்கிறேன். ஐ ஃபவுண்ட் ஜீசஸ், இயேசுவை கண்டிருக்கிறேன். ஒவ்வொரு பாடுகளையும் அவரை நான் தரிசிக்கிறேன். ஐ எம் என்கரேஜ், நான் பலனடைகிறேன். தட்ஸ் இனஃப் ஃபார் மீ, அது போதும். பட் ஐ ஸ்டில் ஹேவ் த லாங்கிங், ஆழத்தை கூப்பிடுவதை போல் ஐ வாண்ட் டு நோ மோர், இன்னும் அதிகமாக அவரை அறிய வேண்டும். கோ டீப் இன் டு கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் போக வேண்டும். கிறிஸ்துவை நான் முகமுகமாய் தரிசிக்கும் நேரத்தை உடனே எனக்கு தர வேண்டும். பூமியில் அவன் என்னை நெருங்கி கண்டு முகத்தை தரிசித்தவன் வரட்டும் அவன் ஃபஸ்ட்டு என்று அந்த ஃபஸ்ட் பேட்சில் என்னை கூப்பிட்டு என்னை கட்டி பிடித்து அந்த ஐக்கியத்தை அவர் வைத்திருக்க வேண்டும். நீங்கள் திரும்ப வர வேண்டும். உங்களுக்காக நான் அந்த கடைசி ராப்போஜனத்தில் இருந்த அந்த மேஜை வைத்திருப்பேன். நீங்கள் வரும் வரை நான் அந்த அப்பத்தை, அந்த ரசத்தை நான் புசிக்க மாட்டேன்.
நீ வரும்பொழுது உங்களோடு உட்கார்ந்து அமர்ந்திருப்பேன் என்று சொல்லி அந்த ஐக்கியத்தை அந்த முதல் பேட்சில் வரக்கூடிய நபருக்கு தர வேண்டும். அல்லேலூயா. தட் இஸ் கிறிஸ்டியானிட்டி. அதுதானே கிறிஸ்தவம். வேறு என்ன நமக்கு வேண்டும் கிறிஸ்தவம்? இந்த மண்ணுக்குரிய இந்த மாந்தர்களை போல் உலகத்தின் கஷ்டங்களை பேசிக்கொண்டு தெரிவதா கிறிஸ்தவம்? கம்யூனிசத்தில் அவர்களுடைய கொள்கை என்னவென்று சொன்னார், தோழர்களே, காம்ரேட்ஸ் என்று அவர் சொல்லி ஏழை எளியவர்களுக்கெல்லாம் நாங்கள் ஆதரிக்கிறவர்கள் என்று சொல்வதா கிறிஸ்தவம்? அவர்கள் முதலாளித்துவம் ஒழிக என்று கூறிக்கொண்டு ஒரே நிலையிலே கொண்டு வந்து விட்டால் மகிழ்ச்சி என்று சொல்வதா கிறிஸ்தவம்? நோ, they don't know the way. வழியை அறியார்கள். they don't know God. கம்யூனிஸ்டுகளுக்கு தெய்வம் தெரியாது. அவனுக்கு லெனின் தேவனாக இருப்பான், அல்லது ஸ்டாலின் தேவனாக இருப்பான், அல்லது பூமியில் இருக்கக்கூடிய எத்தனையோ இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ நல்ல கண்ணு என்று தேவனாக இருப்பான், அல்லது மரித்து போன சில கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தேவனாக இருப்பார்கள். ஏழைகளே மக்கள் தலைவர் என்று எம்ஜிஆர் சொன்னதை போல் தேவனாக இருப்பார்கள். இன்னும் சகலவித பாடுகளுக்கும் அது ஆறுதல் தந்துவிட முடியுமோ? தே நாட் ஃபவுண்ட் காட். தேவனை அவர்கள் தரவில்லை, காணவில்லை. ஆகவே இந்த உபத்திரவத்தின் பாதையிலே ஆறுதலை பெறுகின்ற நாம் we know God, தேவனை நெருங்கி அறிகிறோம். அல்லேலூயா. இதுபோன்று கிறிஸ்துவின் பாடுகளுக்குள் போகும் பொழுதுதான், எப்படியெனில் கிறிஸ்துவுடைய பாடல் எங்களிடத்தில் பெறுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெறுகிறது. அல்லேலூயா. அவரே வந்து பாடுகளில் ஐக்கியத்தை தருவார், ஆறுதலை அவர் தருவார். இந்த மகதலேன மரியாள் சொன்னாலே பாருங்கள் ஒரு வார்த்தை, எங்கேயும் ஆண்டவர் என்று கேட்டபொழுது அவரை தோட்டக்காரர் வடிவிலே இயேசு அங்கே நின்று அந்த நேரத்தில் ரிவியில் தன்னை வெளிப்படுத்துகிறார். அவரை காண வேண்டும் காண வேண்டும் என்று துடித்து அந்த பெண்மணிக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஐயா, நாட் எனி ஒன், ஒய் ஆர் வீப்பிங், ஏன் இப்படி அழுகிறாய் என்று கேட்டபொழுது வேறு என்னத்தையும் சொல்லவில்லை. என் ஆண்டவர் எங்கே? தேடினாலே பாருங்கள் அப்படி ஒரு தேடுதலை. அவள் என்ன சொன்னாலும் தெரியுமா? காட்டுங்கள், எங்கே வைத்திருக்கேன் காட்டுங்கள், அவரை தூக்கி கொண்டு போய் விடுகிறேன் என்று சொல்லுவாள். அல்லேலூயா. ஒரு பெண்மணி அப்படி சொல்வதை பாருங்கள். அவ்வளோ பெரிய அந்த ஒரு ஆண் யூத ஒரு மனிதன் மரித்து போனார், அவரை தூக்கி கொண்டு போகிறேன் என்று சொன்னாள். அதுதான் தேடுதலையா? அப்படி தேட வேண்டும். கண்ணீர் வடித்தால் தேட வேண்டும். கண்ணீர் வடித்து இருப்பதெல்லாம் அவருடைய பாதத்தை காண்பது தான். மரியாள் லாசர் மரித்த அந்த நேரத்தில் அவர் வரவில்லை, வருகிறான் என்று கேள்விப்பட்டவுடன் ஓடினாள். அவர்கள் எண்ணினார்கள் கல்லறைக்கு போகிறாள் என்று எண்ணினார்கள். கல்லறையிலே போய் ஆறுதலை தேடினாள், கல்லறையை கட்டிப்பிடித்து அழுவாள் என்று எண்ணினார்கள். அப்படித்தான் எல்லோரும் செய்வார்கள். கல்லறைக்கு திரும்ப திரும்ப ஒரு மாதம் ஒரு பெண்மணி சென்று அழுதாள் என்று சொல்வார்கள். அதுபோன்று இவர்கள் கல்லறையை கட்டிப்பிடித்து ஆறுதல் என்று அவர்கள் போகிறார்கள். ஆனால் அவ்வளோ அங்கே போகவில்லை. எல்லோரும் போகிற இடத்திற்கு போகவில்லை. she went to Christ. கிறிஸ்துவிடத்திலே போனால் பாதத்திலே விழுந்தாள். she wept, அழுதாள். இயேசுவும் கண்ணீர் வடித்தார். அல்லேலூயா. கண்ணீரும் கண்ணீரும் சந்திக்கின்ற ஒரு இடத்தை பாருங்கள். அவள் அழுதாள், அவரும் அழுதார். அவளுடைய கண்ணீரும் இவளுடைய கண்ணீரும் ஒன்றாகி கலந்து விட்டதே. மனுஷன் அழுகின்ற கண்ணீரெல்லாம் வீணாய் அழுகிறான். தன்னுடைய சுய பரிதாபத்திற்கு அழுகிறான், தன்னுடைய உலகத்தில் கஷ்டங்களுக்கு போய் அழுகிறான், வேதனைக்கு போய் அழுது கொண்டு இருப்பான். நீங்கள் கேசுவாலிட்டி என்று சொல்லுகின்ற அந்த ஜிஹெச்சில் போய் பாருங்கள், எல்லோரும் அழுது கொண்டு தான் இருக்கிறார்கள். தேர் யூ கேனாட் ஃபைண்ட் காட். சும்மா அழுகிற அழுகிலே தேவனை காணையில. என் கண்ணீரை அவர் கண்டார், அவரும் என்னோடு கூட அழுதாரே. அங்கே தானே ஐக்கியம் உண்டு. கல்லறைக்கு போகவில்லை, அவள் ஓடி வந்து கிறிஸ்துவனுடைய பாதத்திலே விழுந்து அழுத நிமித்தம் he also wept. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடாத பிரதான ஆசாரியன் இல்லை என்று எழுதியிருக்கிறது. இந்த சஃபரிங் பாடுகளிலே கைவிட்டு விடவே மாட்டார், கூடவே இருப்பார். பாடுகளை ஜெயிப்பதற்கு உதவி செய்வார். பாடுகள் தொலையட்டும் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார். பாடுகளை அகற்றிவிடும் என்று அவர் கூற மாட்டார். அப்படி சொன்ன பேதுரை கடிதம் கொண்டார். உமக்கு சிலுவையா, நீர் என்ன உயிரை கொடுக்க வேண்டுமா? நோ நோ நோ, ஒரு நாளும் இல்லை என்று சொன்னபொழுது, அப்பாலே போய் சாத்தானே, நான் தேவனை நோக்கி போய் கொண்டு இருக்கிறேன், இவன் சாத்தானை வைத்து பேசி கொண்டு இருக்கிறான். சாத்தானுக்குரியதை வைத்து நான் ஆறுதல் சொல்கிறவன். அதுவும் எனக்கு வேண்டும். மனுஷனுக்கானதை தேடுகிறாய், தேவனுக்கானதை தேடுவதை விட்டுவிட்டாய் என்று கடிந்து கொள்ளவில்லையா? பி ஏ கிறிஸ்டியன் லைக் தேன். கிறிஸ்தவனாக இருந்து பாடுவிடுங்கள் ஐயா, கிறிஸ்தவனாக இருங்கள். சகல உபத்திரவத்திலேயும் அவரே எனக்கு ஆறுதல் என்று சொல்லுகின்ற பங்கை பெற்றுவிடுங்கள்.
அவரோடு பாடுபட்டால் அவரோடு என்ன செய்வோம்? we will overcome the suffering. பாடுகளை ஜெயிப்போம். நாம் யார்? பாடுகளை ஜெயிப்பவர்கள். நாம் யார்? overcome the suffering. பாடுகளை ஜெயிப்பதை குருவை பின்பற்றி செய்கிற ஜெயமையா. they overcome the suffering. பாடுகளை ஜெயித்தவர்கள். ஹல்லேலூயா. யார் இவர்கள் வெண்வஸ்திரம் உடுத்தி வந்தார்கள் என்று கேட்கும் பொழுது, ஆட்டுக்குட்டியான ரத்தத்திலே தொய்த்து வந்ததை, ஆட்டுக்குட்டி ரத்தத்திலே தொய்த்து வந்தால் சிவப்பாய்த்தானே மாறும். நோ, துன்பத்தின் மூலமாய் குருநாதனுடைய வெள்ளையை தூய்மையை பெற்றவர்கள். அந்த தூய்மையிலே அவர்கள் கடந்து வந்து பரலோகத்திற்கு நெருங்கி வந்தவர்கள். ஹல்லேலூயா. யார் இந்த சியோனில் இருக்கக்கூடிய 144,000 பேர் என்ற இந்த கூட்டங்கள்? ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றினவர்கள், அடிக்கப்படுவதற்கு தங்களை ஒப்புக் கொடுத்தவர்கள், உலகத்தினுடைய வேதனைக்கும் உலக துன்பத்திற்கும் சிக்காதவர்கள், பிழைப்பிற்கு எடுத்த காரியத்தை சிக்கிக்கொள்ளாதவர்கள், இயேசுனுடைய வீரர்கள், நல்ல போர்ச்சவனாய் தீங்கு அனுபவித்தவர்கள், ஆறுதல் பெற்றவர்கள், புதிய பாடலை பாடிக்கொண்டு பூமியிலேயும் இருந்தார்கள், பூமியிலே கற்று வந்தார்கள், இங்கேயும் பாடுகிறார்கள். பரலோகம் இங்கே இருக்கிறதையா? அதுவல்லவோ கிறிஸ்தவம். யூ பிலாங் டு தட் கிறிஸ்டியானிட்டி. அந்த கிறிஸ்தவத்துக்கு உரியவர்கள் தானா? இட் கேனாட் பி மெனி. நிச்சயமாக அநேகர் இருக்க மாட்டார்கள். அநேகர் இருப்பதை போல் தோன்றினாலும் ஆண்டவர் வருவார். கிறிஸ்தனார் அதுபோன்று நல்ல சபையில் புடைப்பதை செய்வார். வேறு எந்த சபையிலும் புடைக்க மாட்டார் ஐயா. எந்த சபையும் புடைக்க மாட்டார். நம்மைத்தான் புடைப்பார். புடைத்து எடுத்து களஞ்சியத்திலேயே தன் களஞ்சியம் என்று சேர்த்துக்கொள்வார். என் மணி என்று சேர்த்துக்கொள்வார். பதறையெல்லாம் எடுத்து ஒரு முறை நாம் சொன்ன பொழுது 10 மூட்டை அங்கே இருக்கக்கூடிய அந்த நெல் மூட்டையை வாரம் தூற்றுக்கூட எடுத்து வந்து வரைகிறேன் என்று சொன்னவரை புடைத்து விடும் என்று சொன்ன பொழுது 10 படி தான் அவர் அங்கே கடந்தது. அந்த மணிகள் 9.45 மூட்டை 10,000 குவித்து வைத்திருக்கிறது. இப்படியும் இவ்வளவு மூட்டையும் புடைத்து விட்டீரா? என்ன வெறும் 10 படி தானா? ஏன் நான் தான் வரும்பொழுதே கேட்டேனே, நான் வரவா உனக்கு நான் பரிசுத்தத்தின் எழுப்பிலை தரவா என்று கேட்டபொழுது வாரும் என்று தான் சொன்னாய். நான் என் களஞ்சியத்தை நான் நன்றாய் விளக்கி நான் பதர்களை பிரிப்பேன், பரவாயில்லையா என்று கேட்டபொழுது ஆண்டவரே செய்யும் என்று நீ தானே சொன்னாய், பின்பென்ன இப்படி கேட்பாய் என்று சொல்ல மாட்டாரா? ஜீசஸ் இஸ் தேர். இயேசு அங்கே இருக்கிறார். புடைத்து வைத்து நல்ல மணிகளை சேர்த்து கொள்வார். அவருக்கு நம்பர் தேவையில்லை. 10 மூட்டையும் இருந்தால் நல்லமாக இருக்கும் என்று அவன் எண்ணுவதில்லை. மணிகளைத்தான் விரும்புகிறான். கிறிஸ்துவோடு வாழ்கின்ற மணிகள். போல் தெசலோனிக்கே சபையிலே சொல்லும் பொழுது உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று எப்படி மகிழ்ச்சியாய் தெசலோனிக்கே சபை வைத்து சொன்னார். அப்படி நாம் இருக்க வேண்டும். உயிரோடு இருக்கிற நாம் எல்லோரும் என்ன செய்யப்படுவோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று இருக்க வேண்டும் அல்லவா? டவுட்ஃபுல்லாய் அங்கே ஒரு காமகாரம் கொண்டவன், இங்கே ஒரு சண்டை போடுகிறவன், இங்கே ஒரு கலகம் பண்ணுகிறவன், பொய் சொல்லுகிறவன், இதெல்லாம் ஒரு கூட்டத்தை வைத்துக்கொண்டு ஆர்ப்பரித்து ஒரு ட்ரம் அடித்து ஆராதனை செய்வதே அவர் எடுத்துக்கொள்ள வருவார். நோ, they don't have the life. ஜீவன் இல்லை. ஜீவன் பெற்ற அத்தனை பேரையும் எடுத்துக்கொள்ள வருவார். கிறிஸ்துவுக்குள் ஜீவன் பெற்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உபத்திரவத்தை ஜெயித்து வாழ அழைக்கப்பட்டவர்கள் நாம். இந்த உலகத்தில் உள்ள துன்பத்தை என்ன வாழ? ஜெயித்து வாழ. துன்பத்தை ஜெயித்து வாழ சொல்லுங்கள். அழைக்கப்பட்டவர்கள். Yes, we are called. இதற்காகவே அழைக்கப்பட்டோம் என்று பேதுரு அழுத்தமாய் சொல்வார். அவதாமே பாடுபட்டு நல்ல மாதிரி வைத்து போனார். நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம்? இதற்காகவே என்ன செய்யப்பட்டோம்? அழைக்கப்பட்டோம். துன்பத்தின் பாதையிலே நன்று ஜெயத்தை கொண்டு வந்து வைத்தாரே ஐயா, குவித்து வைத்தாரே, அதை அடைய வேண்டும். அவரை நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டும். அவரால் ஆறுதல் பெற வேண்டும். சகலவித துன்பத்திலையும் ஆறுதல் பெற்ற ஜனங்கள் ஐயா இவர்கள். ஒரு முறை கொரிந்தியராம் ஐ திங்க் ஸோ, கலாத்தியர் எனக்கு தெரியவில்லை, அவர் சொல்லுவார், பாருங்கள் என் முதுகை, கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நான் பெற்றவன். தட் மீன்ஸ் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எல்லாம் தழும்புகளாய் மாறிவிட்டது. அவருடைய தழும்புகளால் நம்ம என்ன ஆனோம்? நாமும் சுகமானோம். புண் வந்தது, அடி வந்தது, அவர் முதுகை உழுது போட்டார்கள். ஆல் ஹீல்டு. எல்லாம் ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். என்ன செய்வேன்? ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். அப்படி வாழ வேண்டும் கிறிஸ்தவ ஜீவியத்தை. பாருங்கள் எத்தனை அடிகள், ஆனால் அத்தனை ஆறி போனதையா? புண்ணோடு இல்லை.
இந்த உழுது போட்ட பங்கு என்ன தெரியுமா? ஜஸ்ட் 3 days பிஃபோர், 3 நாளுக்கு முன்பு தான் நான் சிவாசி நேற்று சென்றபோது ஒரு ஆக்சிடென்ட் நடந்து விட்டது என்று, அந்த உள்ள ஒரு ஒர்க்கருக்கு ஆக்சிடென்ட் நடந்து விட்டது, அவருக்கு சிராய்ப்பு ஏற்பட்டு விட்டது, 10 நாட்கள் பெட்டிலே வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். வெறும் சிராய்ப்பு ஏற்பட்டு தான் 10 நாட்கள் பெட்டில் இருக்க வேண்டும் என்று சொன்னார்களாம். இயேசு ஒருவன் குத்துகிறான், அவரை தலையில் நசுக்கி அவன் முள்ளை வைத்து கீறுகிறான். அவனுடைய உடம்பு முழுவதும் சாதாரணமானது கீறல் அல்ல, உழவனுடைய அந்த கொழு உழுததை போல் நினைச்சார்கள், உழுது விட்டார்கள். ஐயா, எத்தனை நாளில் அது ஆறியது? ஜஸ்ட் 3 days. பாருங்கள் என்னுடைய காயங்களை. காயப்பட்டதோ எஸ், ஆனால் கிறிஸ்து நிமித்தம் அந்த உபத்திரவத்தில் we are all healed. ஆகவே கிறிஸ்து தழும்புகளாலே நம்மை குணமாக்கினதை போலவே பவுல் சொல்வார், நாங்கள் பெற்ற ஆறுதலினாலே நீங்களும் ஆறுதல் பெறுங்கள் என்று அடுத்து அவர் சொல்லுவார். நமக்கு நேரமில்லை, அடுத்த கீழே வாசித்து பார்த்தால் நீங்களும் என்று குறிப்பிடுவார். யூ ஆல்சோ டூ லைக் தட். நாங்கள் பெற்ற அதே உபத்திரத்துக்குள் சென்று நீங்களும் அதே ஆறுதலை பெற்று வாழுங்கள் என்று சவால் விட்டு அழைப்பார். ஹல்லேலூயா. அதுபோன்று சவால் நிறைந்த ஜனமாய், சகோதரிகளாய், சகோதரர்களாய், பிள்ளைகளாய், கிறிஸ்துவனுடைய சேனைகளாய் வாழ வேண்டும். அதுதான் கடைசி இந்த நாட்களே தேவன் சபையை சுத்திகரித்து மனவாட்டி சபையை மாற்றி வருகின்ற அதிசயம். ஐ ஒண்டர், நான் ஒரு தியேட்டரில் உட்கார்ந்தது போல் தான் ஸ்டேஜை சபையை நான் பார்க்கிறேன். அங்கே அற்புதங்கள் நடந்து கொண்டே போகிறது. அடுத்த சீன் என்ன? வாட் இஸ் நெக்ஸ்ட் சீன் என்று பார்த்து பரவசம் அடைகிறேன். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சகல ஆறுதலின் தேவன் அங்கே செய்கின்ற செயலை பார்த்தார். ஐ ரியலி ரிஜாய்ஸ் இந்த லார்ட். கர்த்தர் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களுக்கு எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகின்ற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு மனிதனாக இருந்து அவன் 100 பேரை சுட்டு தள்ளுவதை போல் வந்த எம்ஜிஆர் ஒரு நாளிலே ஒரு எம்ஆர்ஆர் சுட்டு கீழே விழுந்து விட்டார். அது அல்ல, நாம் எந்த ஹீரோவை பெற்றிருக்கிறோம்? அது எம்ஜிஆர். நாம் யாரை பெற்றிருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவுக்குள். நான் போலியான திரைக்குள் அல்ல, சினிமா திரைக்குள் அல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களை எப்பொழுதும் சச் ஹீரோயிக் லைஃப், ஒரு தலைவனை பெற்று ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து தீர வேண்டாமா? அந்த வைராக்கியத்தை நிலைத்திருந்திருக்க வேண்டாமா? அவன்தான் கிறிஸ்தவன், அவன்தானே கிறிஸ்தவள். நோபடி இஸ் எ கிறிஸ்டியன். மற்றவன் தன்னை கிறிஸ்தவன் என்றும் கிறிஸ்தவள் என்றும் சொல்லிக்கொள்ளே இல்லை. உத்தமமான அப்படி ஒரு சபையில் ஜெயம் பெற்று வாழ்கின்ற இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம்ம எல்லோரும் வாழ ஆண்டவர் இரக்கம் செய்ய வேண்டும்.